ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பெரிய கார் ஒன்று வருது. ஸோ காருக்குள்ள நம்ம ஹீரோ உட்காந்துருக்காரு. ஹீரோ ஒரு பெரிய கேமிங் கம்பெனி நடத்திட்டு வராரு. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா தானாவே அந்த கம்பெனியை ஆரம்பிச்சு ரொம்ப பெரிய வந்துட்டு டெவலப் ஆகி வந்திருக்க ஒரு சூப்பரான யங் பிசினஸ் மேனு. இந்த பக்கம் ரெண்டாவது நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயினோட பேர் வந்துட்டு ஜியா. ஸோ ஜியா வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவுடைய செக்ரட்டரி எல்லாம் கிடையாது, ஆனா ஹீரோவுடைய கம்பெனில ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு. ஹீரோ வந்துட்டு திடீர்னு ஹீரோயினை கால் பண்ணி கூப்பிட்டாங்க. ஹீரோயினி என்ன ஏதுன்னு போய் பார்த்தா ஐயோ மறுபடியும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்துல போவ. ஹீரோ அவரோட கார் சாவியை கொடுத்துட்டு அவர் மட்டும் கம்பெனி உள்ள போயிட்டு இருக்க. ஹீரோ இடிச்ச அந்த காருக்கான பொண்ணு வந்துட்டு ஹீரோவே பின்னாடி திறந்து வந்துட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க, நீங்க அவர்கிட்ட பேச வேணாம் என்கிட்ட பேசுங்கன்னு. இல்ல ஹீரோவுடைய நம்பர் கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் இல்ல இல்ல நானே உங்களை டீல் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினே அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு வராங்க ரிஃப்ட்டுக்குள்ள ஏறதுக்கு. ஹீரோ ஆனா இன்னுமே வந்துட்டு அவரோட ஆஃபீஸ்க்கு போகாம இருக்க. ஹீரோயின் இங்க பாருங்க, ரெண்டாவது தடவை நீங்க காரை இந்த மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ப்ளீஸ் ஏதாவது மேல் எம்ப்ளாயை கூப்பிடுங்க, ஏன்னா எனக்கு காரை பத்தி எல்லாம் டீடைல்ஸ் எல்லாம் தெரியாது பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. ஹீரோயினோட பேரு கூட அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா லக்கி. அதனால நம்ம ஹீரோ எப்பயுமே நம்ம ஹீரோயினை பக்கத்துல வச்சிருப்பாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஒன்றும் இதெல்லாம் செக்ரட்டரி எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஹீரோயின் அந்த கம்பெனில ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு, ஜஸ்ட் அவ்வளவுதான். அதுவும் இல்லாம நம்ம ஹீரோ ஆரம்பிச்சப்ப ஹீரோவே வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ண ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கான ஒரு பொண்ணு தான் நம்ம ஹீரோயின். ஸோ ஹீரோயினை எப்பயுமே அவர் பக்கத்துலேயே வச்சுப்பாங்க. இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோயின் கிட்ட இங்க பாரு நம்ம கேமிங் கம்பெனிக்கான செகண்ட் கேமிங் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆக போகுது, இங்க இருக்க எல்லா யார் செஞ்சு கொடுத்த ப்ராஜெக்ட்டும் நம்ம ஹீரோக்கு பிடிக்கல, அதனால வந்துட்டு நம்ம ஆஃபீஸ் ஒட்டு மொத்தமா சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ஒன்று ரெடி பண்ண போறாங்க. நீ வேணா உனக்கு இஷ்டம் இருந்துச்சுன்னா ஹீரோவுடைய ப்ராஜெக்ட்ல நீயும் போயிட்டு ஜாயின் ஆகலாம்ல, உனக்கு தான் நிறைய வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல கேமிங் ப்ராஜெக்ட் பண்ண அப்படின்னு. இப்போ ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க அவங்க கொலிக் கிட்ட. ஹீரோ எப்பயுமே ஹீரோயினை எங்கேயுமே வெளியே கூட்டு போவாங்க. இப்போ இந்த தடவை கூட ஹீரோ வந்துட்டு ஒரு ப்ராஜெக்டை சைன் பண்றதுக்காக ஒரு அதாவது ஹார்ஸ் ரைடிங் பண்ற ஒரு இடத்துக்கு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போயிருக்காங்க. ஹீரோயின் கூட வந்துட்டு ஹீரோ பேசிட்டு இருக்கப்ப ஹீரோயினை தான் பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா வந்துட்டு ஹீரோயின் கொஞ்சம் நகர்ந்து போனாலும் தன்னோட கண்ணை விட்டு ஹீரோக்கு சுத்தமா பிடிக்காது. இப்போ அந்த ப்ராஜெக்டை சைன் பண்றதுக்கு கூட ஆப்போசிட்ல இருக்கிறவங்க நம்ம இந்த மாதிரி வந்துட்டு ஹார்ஸ் ரைடிங் பண்ணிக்கலாம், யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுடைய ப்ராஜெக்ட்டுக்கு நான் சைன் பண்றேன்னு. இப்போ ஹீரோ தான் அந்த ஹார்ஸ் ரைடிங்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வரா. உடனே ஹீரோயினை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, அந்த ப்ராஜெக்டையும் ரெடி பண்ணிடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஹீரோயின் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி நம்ம கம்பெனியில நடக்க போற ஒரு காம்படிஷனுக்கு நானும் வந்துட்டு ப்ராஜெக்ட் கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு. இப்போ ஹீரோ எதுவுமே சொல்லாம இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஹீரோயினை ஒரு கார் இடிக்க வர நம்ம ஹீரோ தான் வந்துட்டு ஹீரோயினை காப்பாத்துறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயினை ஒழுங்கா இரு அப்படின்னு. இப்போ ஹீரோயின் தேங்க்ஸ் சொல்றாங்க. நான் எப்படி என்னோட லக்கி சாம மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து கேட்டுட்டு இங்க பாரு இது வந்துட்டு ஒரு லவ் கேமர்ஸ், அதனால வந்துட்டு உனக்கு டேட்டிங் கூட பண்ண தெரியாது, நீ எல்லாம் போயிட்டு இந்த கேமிங் வந்துட்டு நீ ப்ராஜெக்ட் பண்றேன்னு சொல்லியா, அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட. ஹீரோயினுக்கு செம இன்சல்ட் ஆயிடும், என்ன டேட்டிங் பண்றதுன்னு அவ்வளோ கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவே முறைச்சு நின்றுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஹீரோ வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வந்தா ஹீரோயினோட இடத்துல வேற ஒருத்தவங்க இருக்காங்க. ஹீரோ பார்த்துட்டு ஹீரோயின் எங்கன்னு கேட்க ஹீரோயின் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு அரேஞ்ச் டேட்காக போயிருக்காங்க, அவங்க அம்மா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்ல ஹீரோக்கு செம கோவம் வந்து அந்த பொண்ணை திட்டிடுறாங்க. நெக்ஸ்ட் டே இந்த அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அரேஞ்ச் பண்ண ஒருத்தவங்களை போயிட்டு பார்த்து டேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பையன் பேர் வந்து பாத்தீங்கன்னா சூன். ஸோ சூன் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினை ரொம்ப சூப்பரா வந்துட்டு ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு அவங்க கூட டேட் பண்ணிட்டே இருக்க நடுவில் நம்ம ஹீரோ மட்டும் கால் பண்ணிட்டே இருக்காங்க. ஹீரோயின் ஒரு டைம்ல இரிட்டேட் ஆகி ஒரு நிமிஷம் இருங்க என்னோட பாஸ் கால் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பேச ஹீரோ எடுத்தோடனே ஹீரோயினை திட்டுறாங்க, எங்க இருக்கு நீ ஒழுங்கா வரியா இல்லையா ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் ஐயோ இவனோட செக்ரட்டரி கூட இவன் இந்த மாதிரி பண்ண மாட்டாமல இருக்கு, என்ன போட்டு டார்ச்சர் பண்றான் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ சூன் வந்துட்டு நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நானே வாங்க உன்னோட கம்பெனில விட்டுறேன்னு சொல்லிட்டு சூனே ஹீரோயினை கூட்டிட்டு போவேன். இந்த பக்கம் ஹீரோவும் பாத்தீங்கன்னா ஒரு டேட்டிங்காக ஒரு பொண்ணு கூட உட்காந்துருக்காரு. ஆனா ஹீரோக்கு எப்ப நம்ம ஹீரோயினோட நினைப்பாவே தான் இருக்கு. ஹீரோ சொன்ன இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த சூன் என்ன சொல்லிடுறாங்க, ஹீரோயினை பார்த்து எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நம்ம ரெண்டாவது டேட்டிங் மீட் பண்ணலாம் ஓகேன்றாங்க. ஹீரோயினுக்கு செம ஹாப்பி ஆயிடுது, ஐயோ ஜாலி நம்ம கூட வந்துட்டு டேட்டிங்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு செம ஹாப்பி ஆயிடுது. சூனும் ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சதுனால ரெண்டு பேருமே பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோ வந்துட்டு டேட்டிங்ல உட்காந்துட்டு இருக்கப்ப அந்த பொண்ணை எப்படி எந்திரிச்சு போங்கன்னு சொல்லி சொல்ல முடியாம ஆப்போசிட் டேபிள்ல ஒரு அம்மா வந்துட்டு ரெண்டு குழந்தைங்களை பார்த்துட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறாங்க, ஐயோ அவ வேற டேட்டிங் போயிருக்கா, அவ வேற வந்துட்டு கமிட் ஆயிட்டானா அப்புறம் வந்துட்டு ஆஃபீஸ்க்கும் வரமாட்டா, நம்மளுடைய லக்கி சாம நம்ம மிஸ் பண்ணிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அவரோட சிஸ்டருக்கு கால் பண்ணி ஆப்போசிட்ல இருக்க பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு நம்ம ஹீரோவுடைய சிஸ்டர் கிட்ட அதாவது பேசிக்கிட்டு இந்த உன்னோட சிஸ்டர் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டா நான் இங்கிட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்டாங்க. வந்து அவ போயிடுறா. அப்போ உடனே ஹீரோ தேங்க்யூ சிஸ்டர் அப்படின்றா. ஓகேடா நான் வந்துட்டு ஊர்ல இருந்து வர போறேன், என்னை வந்து பிக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய சிஸ்டர் ஹீரோ கிட்ட சொல்லிடுறாங்க. ஹீரோ ஓகேன்னு சொல்லிட்டு கால் வச்சிடறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கனவுலே மிதந்துட்டு இருக்காங்க, இந்த மாதிரி வந்துட்டு நம்ம டேட்டிங்லாம் போறோம், அதனால அந்த காம்படிஷன்ல நம்மளும் வந்துட்டு போலாம். அப்போ வந்துட்டு ஹீரோவே தூக்கி அந்த ப்ராஜெக்டை நம்ம கையில கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கனவெல்லாம் காண்டிட்டு இருக்கா. அப்போ வந்துட்டு ஹீரோயின் கூட ஒர்க் பண்றவங்களா என்ன கம்பெனி மூட போற நேரத்துல இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டேட்டிங்கை பத்தி கேட்டா. ஆனா ஹீரோயின் என்ன சொல்லிடுறாங்க, டேட்டிங்
அவங்க வந்துட்டு என்ன வந்துட்டு டேட்டிங்கும் போகல ஒன்றும் போகலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்த ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லிடுறாங்க, ஆஃபீஸ் டைமே முடிஞ்சு போச்சு, உனக்கு முன்னாடி ஹீரோயின் வந்து போயிட்டாரு அப்படின்னு இப்போ ஹீரோக்கு கால் பண்ணி ஹீரோயின் கத்துறாங்க, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன், இந்த மாதிரி பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு காலை வச்சிடறாங்க. நெக்ஸ்ட் பார்ல ஒரு பையனை காமிக்கிறாங்க. இந்த பையன் சரியான ஒரு பிளே பாய். இவன் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோடைய ஒரு ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு. இவனுக்கு பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணி அவுத்து விடுறதுல ரொம்ப பெரிய ஜித்தன் இவன். இப்போ கூட வந்துட்டு ஒரு பொண்ணு கூட செமையா உட்காந்து மொக்கப்பட்டு இருக்கான். அந்த பொண்ணு வந்துட்டு பேரை மாத்தி மாத்தி சொல்ல, ஐயோ கன்ஃபியூஸ் ஆகுது போடாயம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டுக்கு வெளியே வந்துடான். நெக்ஸ்ட் ஹீரோ வந்துட்டு கண்ணு முழிச்சு பார்த்தா, தூங்கி எந்திரிச்சு மறுநாள் காலைல கண்ணு முழிச்சு பார்த்தா அவனோட பிளே பாய் ஃப்ரெண்டு பக்கத்துல பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ எத்தி விடுறாரு, டேய் உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்ன வந்துட்டு இந்த மாதிரி கட்டிப்பிடிச்சிட்டு படுக்காதடான்னு சொல்லிட்டு உடனே டே மச்சான் ப்ளீஸ் டா, நான் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கேன், பிசினஸ் ஐடியாலாம் நான் நல்லா தருவேன் உனக்கு, நான் பிசினஸ் ஐடியாஸ்லாம் நிறைய தரேன்டா, என் கூட நீ பார்ட்னர்ஷிப் வச்சுக்கூடாது. இப்போ ஹீரோ சொல்றாங்க, நான் பிளே பாய் கூட எல்லாம் பார்ட்னர்ஷிப் வச்சுக்க மாட்டேன், வெளியே போடான்னு சொல்லிட்டு ஹீரோ அவர் ரூம்ல இருந்து ஹீரோவோடைய அந்த ஃப்ரெண்டை வந்துட்டு துரத்தி விட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா செமையா சூப்பரா அவங்களோட ப்ராஜெக்ட்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து ஹீரோ கிட்ட காமிச்சிட்டு இருக்கா. ஹீரோ ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றாங்க. ஆனா ஹீரோயினோட ப்ராஜெக்ட்டை அங்க இருந்தவங்க எல்லாருமே, அதாவது இன்வெஸ்டர்ஸ், ஹீரோயின் கூட ஒர்க் பண்றவங்க எல்லாருமே பார்த்துட்டு ரொம்பவும் சூப்பரா இருக்கு, ப்ராஜெக்ட் கேமிங்லாம் ரொம்ப சக்சஸா வரும் போல இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பாராட்டுறாங்க. ஆனா ஹீரோ மட்டும் எதுவுமே சொல்லாம இருக்க. ஹீரோயின் இப்ப வந்துட்டு அந்த இதெல்லாம் ப்ராஜெக்ட் எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு பிரேக் மாதிரி எடுத்துட்டு இருக்க டைம் நம்ம ஹீரோவை அவங்க கொலிக் கிட்ட திட்டிட்டு இருக்காங்க. அதாவது இவன் பாரு இந்த மாதிரி சூப்பரான ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், ஒரு வார்த்தை கூட நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன்றோம் அப்படி இப்படின்னு திட்டிட்டு இருக்கா. பின்னாடியே நின்று நம்ம ஹீரோவும் இதை கேட்டுட்டு இருக்க. ஐயோ இவன் வேற கேட்டுட்டானே, வேலையை விட்டு என்ன தூக்கிட்டு வானோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைச்சிட்டே இருக்கா. ஹீரோ கம் டு மை கேபின் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஹீரோயினும் போயிட்டு ஹீரோ கிட்ட சாரி சொல்றாங்க, தெரியாம சொல்லிட்டேன் சார், சாரி சார் அப்படின்னு. இப்ப ஹீரோ என்ன பண்றாரு, உன்னுடைய இதெல்லாம் திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் அழறாங்க, ஐயோ என் குடும்பம், என்னுடைய சேலரி நம்பி தான் என் குடும்பமே இருக்கு, தயவு செஞ்சு என்ன வேலையை விட்டு அனுப்பிச்சிடாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, நீ இப்ப இந்த இடத்துல இருந்து ஷிஃப்ட் ஆகலனா அப்ப புது ப்ராஜெக்டை யார் ஒர்க் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோயினுக்கு செம்ம ஹாப்பியா எடுத்து, என்ன அப்ப என்னோட ப்ராஜெக்டை நீங்க வந்துட்டு ஓகே சொல்லிட்டீங்களா அப்படின்னு நினைப்ப ஹீரோயினை பார்த்து, இங்க பாரு 3 மாசத்துக்கு லீவ் எல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்றாங்க. ஹீரோயினும் ஓகே சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் அவங்களோட ப்ராஜெக்ட் ஒர்க்கெல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட காமிச்சிட்டு இருக்க. ஹீரோ நிறைய திருத்தத்தெல்லாம் சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து 3 மாசத்துக்கு நீ லீவ் எல்லாம் எதுவும் போகக்கூடாது, எங்கேயும் நீ டேட்டிங்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட போனை வாங்கி பாக்குறாங்க. இங்க உன்னுடைய டேட்டிங் பார்ட்னரை காமி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோயினோட போன்ல அந்த பார்ட்னர் இருந்து அப்பதான் வந்துட்டு மெசேஜ் வந்திருக்கும், இந்த மாதிரி வாணி நானும் வந்துட்டு வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ அந்த போனை வாங்கிட்டு கொடுக்கவே மாட்டேன்றாங்க. அப்ப ஹீரோயின், நான் வந்துட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் வெளியே போறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட இருந்து பெர்மிஷன் வாங்கிட்டு அங்க வந்து வெளியே ஓடுறாங்க. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் அவங்களோட பார்ட்னர் கூட, அதாவது சூன் கூட வெளியே போறத பாக்குறாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதுதான் வந்துட்டு அவங்களுடைய டேட்டிங் பார்ட்னரான்னு கேட்டா ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் ஆமான்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டே வந்துட்டு வெளியே கத்திக்கிட்டே ஓடி வராங்க. ஆனா ஹீரோயின் கேட்காம அங்க கிளம்பிறாங்க. இப்ப சூன் ஹீரோயினை வந்துட்டு பாத்தீங்கன்னா மூவி பக்கத்துக்காக கூட்டிட்டு வராங்க. இப்ப ஹீரோயின் நான் போயிட்டு டிக்கெட் வாங்குறேன்னு சொன்ன உடனே சூன் இங்க பாரு எவ்வளவு கும்பலா இருக்கு, நான் போய் வாங்குறேன் கொடுன்றாங்க. அப்ப ஹீரோயின் நினைச்சு பாக்குறாங்க. ஹீரோ கூட ஹீரோயின் வந்துட்டு படம் பார்க்க வரப்ப ஹீரோயின் தான் போயிட்டு பாப்கார்ன்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அதுல ஹீரோக்கு பிடிச்ச ஃபிளேவர் இல்லைன்னா மறுபடியும் போய் லைன்ல எல்லாம் நின்று ஹீரோயின் பாப்கார்ன் வாங்குவாங்க. அதெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. இப்ப ஹீரோயின் படம் பார்த்துட்டே இருந்து சிரிச்சுக்கிட்டே பக்கத்துல பார்த்தா சூன் நல்லா தூங்கிடுறாங்க. ஹீரோயின் இப்ப ஹீரோ கூட படம் பார்க்க வந்தப்ப ஹீரோயின் சிரிச்சா ஹீரோவுமே வந்துட்டு கேட்க பக்கன்னு சிரிச்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதான் நம்ம ஹீரோ கூட ஆல்ரெடி வந்திருப்பாங்க. இங்க வந்துட்டு ஹீரோ அவரோட சிஸ்டரை பிக்கப் பண்ண போறதுக்கு மறந்துருப்பாங்க. அதனால அதுக்கப்புறமா அவங்க சிஸ்டர் சம கோவத்துல வீட்டுக்குள்ள வந்தா, டே எங்கடா போனா இந்த மாதிரி என்ன பிக்கப் பண்ணாம போயிட்டியே அப்படின்னு. இப்ப ஹீரோ வந்துட்டு சரி ஓகே அதெல்லாம் விடு, உன்னுடைய ரிலேஷன்ஷிப் என்ன ஆச்சுன்னு கேட்டோடனே அதெல்லாம் விடு, உனக்கு ஏன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. இப்ப ஹீரோ சரி ஓகே ஓகே நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலி ஹீரோடைய சிஸ்டருக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகி ஒரு பையன் இருப்பான். ஸோ அந்த பையனை அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் பார்ட்னருடைய அம்மாவுக்கு பிடிக்காம போயிடுச்சு. அதனால ஆல்ரெடி கல்யாணமான ஒரு பொண்ணு எப்படிடா அதனால சொல்லிட்டு என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அவங்க அம்மா அப்படின்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு சூன் வந்துட்டு சாரி கேட்டுட்டு இந்த மாதிரி வந்துட்டு நான் மூவி கிட்ட தூங்கிட்டேன் அதனால இந்த தயவு செஞ்சு மன்னிச்சுட்டு ஸோ வந்துட்டு நம்ம நானும் வந்துட்டு என்னோட வீட்டுக்கு போலாமான்னு கேட்டா ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் என்ன பண்றாங்க, வீட்டுக்கு செம்ம சந்தோஷமா வரப்ப ஹீரோயினோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா அனிவர்சரி கொண்டாடுறதுக்காக வந்துட்டு காமெடியா ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு டேட்டிங், அதாவது அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நைட்ல டின்னருக்குலாம் அரேஞ்ச் பண்ணிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கப்ப கீழே விழுந்துறாங்க. ஹீரோயின் அம்மா வயசான காலத்துல இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு கேக்குறாங்க. இங்க பாருடி டெய்லியும் ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமா வாழ கத்துக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள ஹீரோயினோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா காமெடியா ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு பூக்கத்தெல்லாம் எடுத்துட்டு வராங்க ஹீரோயின் கிட்ட. ஹீரோயின் பார்த்துட்டு ஐயோ இந்த 2 பைத்தியத்துக்கிட்டே நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட டேட்டிங்கை பத்தி, அதாவது வந்துட்டு சூன் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க விஷயத்த சொன்னோடனே ஹீரோயினை கூட்டிட்டு போய் அவங்க ஃப்ரெண்டு என்ன பண்றாங்க இன்னர்வேர்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் எதுக்குடி இதெல்லாம் அப்படின்னா, ஆமா நீயும் வந்துட்டு அவனும் வந்துட்டு வீட்டுல இருப்பீங்க, சோ வந்துட்டு உங்க 2 பேத்துக்குள்ள எதுக்குள்ள வேணாலும் நடக்கலாம்ல அதுக்குதான் அது அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் செம்ம கடுப்பா வராங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோவும் அந்த ஷாப்புக்கு வந்துரு. ஹீரோயின் பார்த்து இங்க என்ன பண்ற ஆஃபீஸ் டைம்லாம் கேட்டா
கேட்டா ஒன்றும் இல்லை சார், இவன் நாளைக்கு வந்துட்டு டேட்டிங் போறாலாம், அதான் வந்துட்டு இன்னவர்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்கா அப்படின்னு. என்ன மறுபடியும் உன்னோட அந்த பாய் ஃப்ரெண்ட் கூட நீ டேட்டிங் போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டுட்டு, நீ இங்கே இரு, நீ எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை நிக்க வச்சாங்க. போவா ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஹீரோயினும் பாக்குறாங்க, ஏடி இது லேடிஸ் இது ட்ரெஸ் செக்ஷன்ல இவன் எதுக்கு வந்தான்னு சொல்லிட்டு பாஸை பார்த்துக்கிட்டே இருக்கோம்ல. ஹீரோனோட சிஸ்டர் கூட வந்திருக்காங்க போல இருக்கு. இது வந்துட்டு ஹீரோயின் கூட இருக்க ஃப்ரெண்டு என்ன நினைக்கிறாங்க, ஹீரோவுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு நினைச்சிட்டு அங்க வந்து ஓடிடுறாங்க. ஹீரோ பாக்குறாங்க இவங்க 2 பேரும் ஓடுறத. அதுக்கப்புறமா ஹீரோயினோட சிஸ்டர் வந்துட்டு யாரை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்டா சூனுடைய கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு. இப்ப ஹீரோடைய சிஸ்டர் ஒரு மாதிரி ஷாக்கிங்கா நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சூன் வந்துட்டு ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. ஆனா சூனுடைய வீட்டுல சூனுடைய அம்மாவும் அப்பாவும் இருக்காங்க. ஹீரோயினை பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சி போயிடுது. ஹீரோயினுக்கு சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க, நல்லபடியா சாப்பிடுமா, நல்லா குண்டானாதான் பிரெக்னன்சி எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா பிரெக்னன்சி இருக்குமே போயிட்டாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சி போயிடுது. அதுக்கப்புறமா ஹீரோயினுக்கு ஹீரோ கால் பண்ணி மறுபடியும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. வரியா இல்லையா, இந்த மாதிரி ஒரு பிசினஸ் மீட்டிங் இருக்கு ஒழுங்கா வாண்டாங்க. ஹீரோயின் ஐயோ சார் டேட்டிங் இருக்கு சார் அப்படின்னா, இப்போ உனக்கு ப்ராஜெக்ட் முக்கியமா டேட்டிங் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்ட. ஹீரோயின் சரி வந்து தொலைகிற வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடா. ஹீரோ மறுபடியும் கால் பண்ணி அவனோட அந்த பிளே பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி என்னோட பிசினஸ்க்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று வேணும், அதனால நீ என்ன பாக்கிறதுக்கு வான்னு சொன்னா. அவன் என்ன சொன்னா, நான் இந்த மாதிரி கல்ஃப் கோல்ல இருக்கேன், நீ அங்கேயே வந்துரு ஓகேவா அப்படின்னு கேக்கிட்ட. ஹீரோவும் சரின்னு சொல்லிதான். ஹீரோயின் வீட்டுக்கு கிளம்புறப்ப சியூனுடைய அம்மா ஹீரோயினுக்கு ஒரு வளையல் மாதிரி ஒரு கிஃப்ட் பிரசன்ட் பண்றாங்க. ஹீரோயினுக்கு ஆனா அது பிடிக்கல, ஆனா வந்துட்டு போட்டுக்கிற மாதிரி நிலைமை அது. இதனால சியூன் ஹீரோயின் கிட்ட சாரி கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா ஹீரோயின் வீட்டுக்கும் கிளம்பிடுறாங்க. அப்போன்னு பார்த்து ஹீரோடைய சிஸ்டர் அந்த இடத்துல இருக்க சீன் அப்படியே கட் ஆகி சூனும் ஹீரோடைய சிஸ்டரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஹீரோடைய சிஸ்டருடைய பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு சூன் தான் போல இருக்கு. சூனுடைய அம்மாவுக்கு தான் வந்துட்டு அவங்கள பிடிக்கல, அதனாலதான் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட கூகுள் மேப் ஒர்க் ஆகாதனால அவங்க காட்டுக்குள்ள எங்கெங்கயோ வந்துட்டு சிக்னல் கிடைக்காம வந்துட்டு அதுக்கப்புறமா ஒருத்தவங்க கிட்ட அட்ரஸ் கேட்டுட்டு இருக்க. அவனுங்க 2 பேர் என்ன பண்றாங்க, ஹீரோயினை நாங்களே கொண்டு போய் விடுறோம் வாங்கன்னு சொல்லிட்டு கார்ல ஏற சொல்ல ஹீரோயின் அவங்கள பார்த்துட்டு பயந்துட்டு வேணான்னு கத்துறாங்க. ஆனா ஹீரோயினை வலுக்கட்டாயமா பிடிச்சி அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க, உள்ள ஏத்துறாங்க. அப்ப ஹீரோயினோட பேக் அங்கேயே மிஸ் ஆயிடுது. இப்ப ஹீரோயினை துரத்திட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காணுமேன்னு சொல்லிட்டு போன் பண்ணிட்டே இருக்க. ஹீரோயின் போனே எடுக்கல. அப்புறமா ஹீரோயின் கால் பண்ணி, நான் அந்த மாதிரி வந்துட்டு பிசினஸ் மீட்டிங்க்கு வரல, நீங்க கோச்சுக்காதீங்க, என்னால முடியல, நான் நாளைக்கு ஆபீஸ்ல வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோட்ட சொன்னா. ஹீரோ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, நான் அந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்குன்னு சொன்னோன்னே ஹீரோ பறந்து போயிட்டு நம்ம ஹீரோயினை போயிட்டு பார்க்க போறாங்க. அங்க உள்ள பார்த்தா நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோன்னே ஹீரோவை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு எங்கிருந்து தான் அழுக வந்துச்சுன்னு தெரியல, சின்ன குழந்தை மாதிரி ஹீரோவை ஹக் பண்ணிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அங்க இருக்க போலீஸ் எல்லாருமே ஹீரோவை பார்த்து, நீங்க தான் இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டா, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, நைட் டைம்ல இப்படிதான் காட்டுக்குள்ள எல்லாம் அனுப்புவீங்களா, நல்ல வேளை நாங்க அந்த பக்கம் ரோந்து வந்தோம், இந்த மாதிரி நான் வந்துட்டு இந்த பொண்ணை வந்துட்டு 4-5 பேர் கடத்த வந்துட்டு ட்ரை பண்ணாங்க, அப்ப நாங்க தான் போய் காப்பாத்தணும், இந்த பொண்ணை ஒழுங்கா கூட்டிட்டு போங்க, உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் தானே அப்படின்னு நினைப்ப. ஹீரோயின் இல்ல என்னோட பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, இவர் என்னோட பாஸ். என்ன பாஸ் அவங்க 2 பேருமே பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்கார சொன்னோன்னே ஹீரோ என்ன பண்றாரு, ஹீரோயினோட காலில் அடிபட்டதுனால ஹீரோயினை தூக்கிக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஹீரோயினும் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட இந்த மாதிரி ரொம்பவும் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டாரு. ஹீரோ சொல்றாங்க, நீ என்னுடைய லக்கி சாம், நான் எப்படி உன்னை மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு. ஆமா எங்க உன்னோட பாய் ஃப்ரெண்ட், ஏன் அவன் வீட்டுல நீ இருக்க வேண்டியது தானே. இப்ப ஹீரோயின் என்னோட பாய் ஃப்ரெண்டை பத்தி எல்லாம் தப்பா பேசாதீங்கன்னு. இப்ப ஹீரோ என்ன பண்றாரு, டக்குனு ஹீரோயினை கீழே விட்டுதாங்க. என்ன இந்த மாதிரி காட்டுக்குள்ள நீ தனியா வந்திருக்க, அவன் உன்னை கவனிக்கவே இல்லை, அவனை பத்தி பேசினா உனக்கு கோவம் வருதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு திட்டுறாரு நம்ம ஹீரோயினை. இப்ப ஹீரோயின் நினைச்சு பாக்குறாங்க, ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒரு தடவை ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பாங்க, இந்த பாரு நீ டேட்டிங் போறப்பெல்லாம் பாஸ் வந்துட்டு நடுவுல பூந்து ஏதோ ஒண்ணு குட்டையை கொல்லப்படுறாரு, அதனால பாஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு உன் மேல ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்கும், நீ வேணா பாரு, இன்னைக்கு நைட் கூட அவர் உன்னுடைய டேட்டிங்கை கெடுக்க பாப்பாரு அப்படின்னு. இப்ப ஹீரோயின் நினைக்கிறாங்க, அம்மா நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு. நானா உல்ஃப் கோல்ல இருந்தேன் அப்படின்னு. இப்ப ஹீரோயின் திட்டுறாங்க, ஏன்னா உல்ஃப் கோல்ல கேம் விளையாடிட்டு இருந்தீங்க, அப்புறம் இதுக்கு என்ன பிசினஸ் மீட்டிங்னு சொல்லிட்டு கூப்பிட்டீங்க, அப்ப எனக்கு வந்த நிலைமையில நீங்க தான் காரணம், உங்களால தான் நான் இந்த மாதிரி நிலைமைக்கு அல்லானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து திட்ட ஆரம்பிச்சிடப்ப இப்ப ஹீரோடைய அந்த பிளே பாய் ஃப்ரெண்டு கார் எடுத்துக்கிட்டு வந்துட்டு, டே மச்சான் என்ன அந்த உல்ஃப் கோல்ல இருந்து நீ வரவே இல்லை, பிசினஸ் மீட்டிங்னு சொன்ன, ஏன் வரல அப்படின்னு. இப்ப ஹீரோயினுக்கு செம்ம வந்துட்டு டென்ஷனா இது, ஐயோ நம்ம வேற தப்பா நினைச்சு இவனை வேற திட்டிட்டுமே, இவன் வேற ஏதாவது நம்மள வேலையை விட்டு தூக்கிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே நின்றுட்டு இருக்கா. ஹீரோ கோவமா போயிட்டு கார்ல போயிட்டு உட்காந்துக்கிறான். இப்போ வந்துட்டு ஹீரோயின் பின்னாடி உட்காந்துட்டு ஃபீல் பண்றாங்க, ஐயோ இவ எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டால, நம்மளுடைய முட்டாள் ஃப்ரெண்டை நம்பி வேற இவனை நம்ம திட்டிட்டோமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோயின் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் அவங்களோட வீட்டுல டிராப் பண்றாங்க. ஆனா ஹீரோயினோட பேக் மிஸ் ஆனதுனால அவங்களுடைய ஸ்பேர் கீ வந்துட்டு இருக்காது. உடனே அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி, அம்மா எங்கம்மா இருக்கு அப்படின்னு கேட்டா, ஏண்டி மறந்துட்டியா நீ, இன்னைக்குதான் உங்க அப்பா என்கிட்ட வந்துட்டு லவ் சொன்னாரு, அதனால நாங்க 2 பேரும் என்ஜாய் பண்றதுக்கா ஒரு ஹோட்டல்ல இருக்கோம் அப்படின்றாங்க. ஹீரோயின் கடுப்பாவறாங்க, ஏய் தாய் கிழவி இங்க நான் கஷ்டப்பட்டு இருக்க, நீ அங்க ஜாலியா இருக்கியா அப்படின்றாங்க. உடனே ஹீரோயினோட அம்மா, நீ தான் சூன் வீட்டுல தானே இருக்க, அங்கே போய் நீ ஸ்டே பண்ணு
அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. இங்க ஹீரோயின் ஹீரோ கிட்ட சிரிச்சுக்கிட்டே அம்மா பாத்ரூம்ல இருக்காங்களா, நீங்க போங்க, அம்மா வந்து கதவு திறந்துருவாங்கன்னு ஹீரோ அங்க வந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் சூனுக்கு கால் பண்ணா, ஆனா சூன் வந்துட்டு ஹீரோவுடைய சிஸ்டர் கூட இருக்காங்க, அதனால அவர் போன் அட்டன் பண்ணல. உடனே மறுபடியும் கால் பண்றாங்க, அவர் சுவிட்ச் ஆஃபே பண்ணிடுறாங்க. இப்ப ஹீரோயினுக்கு என்ன பண்றதே தெரியாம பின்னாடி திரும்பி பார்த்தா, ஆனா நம்ம ஹீரோ இன்னுமே போல. உடனே ஹீரோயினை பார்த்து சரிவா நானே என்னோட வீட்டுக்கு ஒன்று கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோயினை அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்துட்டு இல்ல பரவாயில்ல, ஏதாவது ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க, நான் ஏதாவது என் ஃப்ரெண்டு வீட்டுல தங்கிக்கிறேன், வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வீட்டுக்கும் கூட்டிட்டு போயிடறாங்க. பகல் டைம்ல நம்ம ஹீரோடைய வீட்டுக்கு வந்திருப்பாங்க, ஆனா நைட் டைம்ல வந்திருக்க மாட்டாங்க. அதனால ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்க. ஹீரோ மருந்தெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க ஹீரோயினோட காயத்துல வச்சுக்கோன்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோயினுக்கு வந்துட்டு காலில் எட்ட மாட்டேந்து. உடனே ஹீரோவே என்ன பண்றாரு, ஹீரோயினோட காலை தூக்கி அவரோட மடி மேல வச்சுட்டு ஹீரோயினுக்கு வந்துட்டு மசாஜ் எல்லாம் பண்ணி விட்டு நட்டெல்லாம் உடைச்சு விட்டுட்டு, இங்க பாரு உன்னோட பாய் ஃப்ரெண்டை பத்தி திட்டினா ஓவரா பண்ணாது சரியா, இதுக்கப்புறமா அது ஒழுங்கா ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டிட்டு சரி ஓகே உன் ட்ரெஸ்ஸை கழட்டு அப்படின்றாங்க. ஹீரோயின் என்ன சொன்னீங்க அப்படின்னா, நான் உனக்கு ட்ரெஸ் தரமா அப்படின்னாங்க. ஹீரோயின் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கொனைஞ்சிட்டே இருக்கக்குள்ள ஹீரோயின் கையில இருக்க அந்த பிரேஸ்லெட்டை நம்ம ஹீரோ பார்த்துட்டு இதை போட்டிருக்காது, என்னோட எம்ப்ளாயி இவ்வளோ கேவலமா பிரேஸ்லெட்லாம் போட்டிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வற்புறுத்தி அந்த பிரேஸ்லெட்டை, அதாவது அந்த வளையல் வந்துட்டு கழட்ட ட்ரை பண்றாரு நம்ம ஹீரோ. ஆனா ஹீரோவால கழட்ட முடியல, அது ரொம்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா டைட்டா இருக்கு. இப்ப ஹீரோயின் கிட்ட ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க. ஹீரோயின் இது ஒரு லேடிஸ் ட்ரெஸ் ஆச்சு, உங்ககிட்ட எப்படி அப்படின்னு கேட்டோன்னே ஹீரோ ஃபர்ஸ்ட் வாய முடிட்டு போன்றாங்க. அடுத்தது ரெண்டு பேத்துக்குள்ள பெட்டுக்கு சண்டை வருது. ஹீரோயின் நான் போய் வெளியே படுத்துக்கிறேன்றாங்க. ஆனா ஹீரோ நீ வெளியெல்லாம் போத்தவல, நீ இங்கே என்னோட பெட்ல படுன்றாங்க. ஆனா ஹீரோயின் ஐயோ இல்ல வேணாம் அப்படின்றாங்க. ஹீரோ சரி விடு நான் போய் சோஃபால படுத்துக்கிறேன், நீங்க பெட்ல படு, ஓவரா சீன் போடாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ விட்டு சோஃபால படுக்க போயிடறாங்க. ஹீரோயின் வந்துட்டு அவங்க வந்துட்டு சூனானுக்கு மெசேஜ் பண்ணியிருப்பாங்க, அதை வந்துட்டு இன்னும் சூனானா பார்த்துருப்பாரு. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை எதுவும் பண்ணாமலே இருப்பாரு. ஏன் இவர் இன்னும் ரிப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோயின் இருக்கிறப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டோட இமேஜினேஷன் அந்த இடத்துக்கு வந்து இப்போ ஹீரோயினை குழப்பி விடுது. இங்கே பாரு அவர்கிட்ட வந்து லேடிஸ் ட்ரெஸ் எல்லாம் இருக்கு, ஸோ அதனால அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும், நம்ம கிட்ட இது வரைக்கும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை அவர் காமிக்கவே இல்லை, அதனால வா நம்ம போயிட்டு அவரோட ரூமை செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டோட இமேஜினேஷன் வந்துட்டு ஹீரோயினை ரூமை சுற்றி பார்க்குறாங்க. ஆனால் எந்த இடத்துலையும் எதுவுமே கிடைக்கல. ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கம்முன்னு தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோவுடைய பிளே பாய் ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. இவன் ஒரு பொண்ணுகிட்ட மொக்க போட்டுட்டு இருக்க, பிரியா நீ பார்க்கறதுக்கு அப்படி பளிச்சுன்னு இருக்க பிரியா, ஐயோ என் பேர் பிரியா இல்ல, அப்ப என்ன ஜமுனாவா, ஐயோ இல்ல, அப்ப கீதாவா, இல்ல என் பேர் மீரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே யோசிச்சுட்டு இருக்கான். சூனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா லைட்டா மனசு மாறுற மாதிரி இருக்கு. ஹீரோவுடைய சிஸ்டர் ஒரு பக்கம் எழுதிட்டு இருக்காங்க, ஏன்னா அவருக்கு வந்துட்டு ஒரு புது கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துருச்சு அப்படின்றதுனால. இந்த பக்கம் ஹீரோவுடைய பிளே பாய் ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த மீரான்ற பொண்ணு கூட மொக்க போட்டுட்டு இருக்கா. திடீர்னு ஹீரோயினை யாரோ ஒருத்தவங்க தூக்குற மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். சார் எங்க கூட்டிட்டு போறீங்க, வாய மூடு ஃபர்ஸ்ட், முதல்ல இந்த இதுக்குள்ள போயிட்டு ஒளிஞ்சிக்கலாம் வார்ட்ரோப் உள்ளன்னு கேட்டோன்னே ஹீரோயின் என்னாச்சு எதுக்காக இப்படி பண்றீங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கையை புத்துறாங்க. சார் ரொம்பவும் நெருக்கமா இருக்கீங்க, உங்களுடைய வேற ஸ்மெல் அடிக்குது, காலையில குளிக்கலன்னா அப்படிதான் அடிக்கும், வாய மூடு. ஐயோ யாரோ கதவு திறந்துட்டாங்க, யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவுடைய சிஸ்டரோட பையன் கியூட்டா நின்றுட்டு இருக்காங்க. நான் அவங்கள கண்டுபிடிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய சிஸ்டர் அந்த இடத்துல வராங்க. ஆனா ஹீரோயின் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஹீரோவுடைய கேர்ள் ஃப்ரெண்டு நினைச்சுக்கிறாங்க. இங்க என்ன பண்றீங்க ரெண்டு பேரும், என்ன கேம் விளையாடுறீங்கன்னு. ஹீரோயின் இல்ல நான் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட்காக டிஸ்கஸ் பண்ண வந்தவன் என்னம்மா வார்ட்ரோப்குள்ள பண்ற, சரி ஏன் நீ என்னோட ட்ரெஸ் போட்டிருக்க, ஐயோ ஒன்றும் இல்லை சாரி மேடம், நான் வந்துட்டு வந்தேனா சேர் அடிச்சிச்சா அதான் நான் உங்கள் ட்ரெஸ் போட்டிருக்கேன், சாரி. சரி ஓகே ஒழுங்கு மரியாதை என் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு சாப்பிட்றதுக்கு வா. ஹீரோயினும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. போனால் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோடைய சிஸ்டர் வந்து உட்காந்து சாப்பிடுன்றாங்க. ஹீரோயின் வேணான்றாங்க. இப்போ அவங்க பார்த்து ஒரே ஒரு முறை தான் ஹீரோயின் போயிட்டு கப்பிச்சு போயிட்டு குழந்த மாதிரி உட்காந்துக்கிறாங்க. இப்போ ஹீரோயினோட சிஸ்டர் எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க. ஆனால் ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்க, அது ஹீரோடைய அதாவது கேர்ள் ஃப்ரெண்ட், ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வேற இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சி நம்ம ஹீரோயின். அதுக்கப்புறமா அந்த குட்டி பையன் நம்ம ஹீரோயின் கூட அப்படியே சிங்க் ஆகுறான். ஹீரோயின் வந்துட்டு பெப்பா பிக்லாம் நம்ம அந்த பையனுக்கு வரைஞ்சு கொடுக்குறாங்க. ரெண்டு பேருமே செம க்ளோஸ் ஆயிடுறாங்க. இது ஹீரோவும் அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் பாக்குறாங்க, என்னடா இது என் பையன் அவ்வளோ சீக்கிரமா யார்கிட்டயும் பேச மாட்டேன்றான், ஆனா இந்த பொண்ணுகிட்ட சீக்கிரமா வர பேசிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க ஹீரோயின் லபக்குன்னு சாப்பிட்டுக்கிட்டு நொண்டிக்கிட்டே வீட்டுக்கு போயிட்டு இருக்க. அப்போ உடனே ஹீரோடைய சிஸ்டர் வந்துட்டு வா நான் உன்னை கொண்டு போய் ட்ராப் பண்றேன்டாங்க. ஆனா ஹீரோயின் வேணாம் அப்படின்றாங்க. மறுபடியும் அவங்க பார்த்து ஒரே ஒரு முறை தான் ஹீரோயின் ஓகே
நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே வரேன் சுப்பீரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றாங்க, ஹீரோடைய சிஸ்டரோடைய வண்டியில போய் ஏறிக்கிறாங்க. இப்போ அவங்க பாத்தீங்கன்னா செம்ம வெறப்பாவே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய மனசுல என்னன்னா இவங்க தான் வந்துட்டு சூனானுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் நம்ம பாய் ஃப்ரெண்டோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கஷ்டத்துல இருக்காங்க. ஆனா ஹீரோயின் என்ன நினைச்சுக்கிறாங்க, நம்ம ஹீரோ கூட ஒன்னா இருக்கிறதுனால இவங்க ரொம்பவும் கடுப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கா. இந்த பக்கம் சிஸ்டரோட பையன் கூட உட்காந்து நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கக்குள்ள, ஆமா அந்த பொண்ணு யாரு வார்ட்ரோப்குள்ள மறைஞ்சிட்டு இருந்தியே, எந்த இருந்தாலும் என்கிட்ட ரிலேஷன்ஷிப் அதனால சொல்லு, நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன், உனக்கு தெரியுமா நானும் சூனான் கூட நிறைய தடவை மீட் பண்ணுவோம், அதையும் நான் அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன், நான் வந்துட்டு எல்லா சீக்ரெட்டையும் பாதுகாப்புக்கு வச்சுப்பேன், அதனால நீ கவலைப்படாத சொல்லு அப்படின்னாங்க. ஆனா ஹீரோ வந்துட்டு ஓ அப்படியான்னு சொல்லிட்டு மண்டையாட்டிக்கிட்டே கம்னு இருந்துறாங்க. ஹீரோயினை ஹீரோடைய சிஸ்டர் தான் ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் காமிச்சு ஹீரோயினுக்கு நிறைய டேப்லெட்ஸ்லாம் வாங்கி கொடுத்து ஹீரோயினை பத்திரமா கொண்டு போய் அவங்களுடைய வீட்லேயும் விடுறாங்க. ஆனால் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட எதுவுமே அவங்க வந்துட்டு அந்த அளவுக்கு எதுவுமே பேசிக்கல. ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணிட்டு ஹீரோயின் போயிடுறாங்க. இப்போ ஹீரோ அவரோட சிஸ்டர் கிட்ட இந்த மாதிரி சூனான் கிட்ட உன் பையன் போயிட்டு மீட் பண்ணுறானா உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால், இல்லை எனக்கு தெரியாது, அவன் என்கிட்ட பேச்சுவாக்கில் சொன்னா, நீ வந்துட்டு உன்னோட ரிலேஷன்ஷிப்பை மறுபடியும் கண்டினியூ பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, ஹீரோடைய சிஸ்டர் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. இப்போ ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சேட்டிங்கில் பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்று வந்துட்டு கம்பெனியோட சேட்டிங்கில் கம்பெனியோடைய டீட்டெயில்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்று ஹீரோவை பற்றி வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காங்க, நேற்று நைட்டு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, ஹீரோவை பற்றி வந்துட்டு தப்பா கம்பெனியோடைய சேட்டிங் குரூப்லேயே போட்டு விட்டுறாங்க. இதை நம்ம ஹீரோவும் பார்த்துறாங்க. ஐயோ கம்பெனி சேட்டிங்கில் போட்டு விட்டுடுமே, இப்போ என்ன பண்ணுறதுன்னுக்குள்ள அதுக்குள்ளே மறுபடியும் ஹீரோ வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க, மேடம் கொஞ்சம் வாங்க என்னுடைய ரூமுக்கு அப்படின்னு. ஹீரோயின் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நொண்டி நடந்து நம்ம ஹீரோ கிட்ட வராங்க. ஆனால் ஹீரோ ஒன்றுமே சொல்லாமல் போய் எனக்கு காஃபி எடுத்துருவான்றாங்க. ஹீரோயின் சார் திட்டுறதா தான் திட்டிடுங்க, தயவு செஞ்சு ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு போ ஃபர்ஸ்ட் போயிட்டு காஃபி எடுத்துருவான்றாங்க. ஹீரோயினும் போயிட்டு காஃபி எடுக்கிறதுக்காக போயிட்டு நொண்டிக்கிட்டே மறுபடியும் வந்து ஹீரோ கிட்ட சாரி கேட்குறாங்க. நான் இந்த மாதிரி உங்களை காசிப் பேசணும்னு நினைக்கல, என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு காஃபி கீழே வைக்கிறதுக்கு டபுக்குன்னு கீழே போட்டுறாங்க. ஏன்னா பாவம் அவங்களுக்கே கால் வந்துட்டு வலிக்குது இல்லையா. ஸோ அப்போ ஹீரோ மறுபடியும் ஹீரோயினை பார்த்து முறைக்க, ஹீரோயின் ஐயோ சார் நான் என்ன பண்றது எனக்கு கால் வலிக்குதுன்னு ஹீரோ என்ன பண்றாரு, கோமா அங்க வந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு பாக்குறாங்க, ஐயோ லேப்டாப்பை வேற மறந்து விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஹீரோக்கு என்னென்ன பண்ணணும் எப்பப்ப பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு தானே தெரியும். ஹீரோயின் என்ன பண்றாங்க, அவங்க கால் நொண்டி காலோடய நடந்து வந்து ஹீரோ கிட்ட லேப்டாப்பை கொடுக்க, ஹீரோ என்ன சொல்றாங்க, நான் வந்துட்டு கேம் விளையாடுறதுக்கு போறேன், அப்புறம் எதுக்கு நீ நொண்டிக்கிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் கிட்ட வந்துட்டு நீ இந்த மாதிரி பேக் பண்ணிட்டு நீ வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஹீரோயின் ஏன் சார் நான் என்ன சார் பண்ணேன், நான் அந்த மாதிரி காசிப் பண்ணது தப்பு தான் சார். ஹீரோ சொல்றாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மட்டும் அங்க வந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் செம்ம ஹாப்பியா ஹீரோக்கு டாட்டாலாம் சொல்லி நின்றுட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து உனக்கு மட்டும் ஆனா எப்படிதான் இந்த மாதிரிலாம் கிடைக்குதோ தெரியல, ஆனா மறந்துடாத ஹீரோக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, நீ ஓவரா அவர்கிட்ட எல்லாம் போயிட்டு இருக்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு டீனா பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ற. ஹீரோயினும் வந்துட்டு கண்ணை மூடிட்டு எனக்கு தெரியும் அப்படின்றா. இப்போ ஹீரோயினோட அம்மா வந்துட்டு ஹீரோயின் கிட்ட பரவாயில்ல உன்னோட பாஸ் ரொம்ப நல்லவர் போறவருக்கு உனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள ஹீரோயின் எனக்கு தான் தெரியும் அவனை பத்தி, நீ ஃபர்ஸ்ட் இங்க வந்து போமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட வந்துட்டு அவங்க அம்மாவை துரத்தி விட்டுட்டு ஹீரோ கூட நெக்ஸ்ட் நாள்ல வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்காங்க. ஹீரோ ஏதாவது ஒர்க் கொடுப்பாருன்னு பார்த்தா ஹீரோயினை வந்து பாத்தீங்கன்னா 24 மணி நேரமும் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ கால்லே வச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயின் கேட்குறாங்க, சார் 1 மணி நேரம் ஆயிடுச்சு சார், 3 மணி நேரம் ஆயிடுச்சு சார், 5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனால் ஹீரோயினை வீடியோ கால்லே வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ண சொல்றாங்க. ஹீரோயினும் வந்துட்டு வேற வழியே இல்லாம அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டு இதுக்கு நீ என்ன கம்பெனிக்கே கூப்பிட்டுருக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல இருக்கிறப்ப ஹீரோயினோட அம்மா வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு சூனான் வீட்டுக்கு வந்திருக்காரு வா சீக்கிரம்னு ஹீரோயின் வந்துட்டு போனை கட் பண்ணாமலே அப்படியே ஒரு எக்ஸைட்மெண்ட்ல எந்திரிச்சு வெளியே போயிடறாங்க. ஹீரோயின் தத்தி நடந்து வருது. சூனான் பாக்குறாரு, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே இல்ல ஒன்னும் பெருசா ப்ராப்ளம்லாம் இல்லைன்னு இப்போ ஹீரோயினோட அப்பா வந்துட்டு சூனானை திட்டுறாருங்க, பாரு இவ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, அவளுக்கு இந்த மாதிரி பெருசா அடிபட்டிருக்கு, ஆனா நீ எதுவும் கண்டுக்காம இருக்கணும். இப்போ ஹீரோயினோட அம்மா வந்துட்டு கொஞ்சம் வாய மூடுங்க அப்படின்னாங்க. இப்போ சூனான் ஹீரோயினோட அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் சாரி கேட்கறாங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன், தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சூனான் வந்துட்டு ஹீரோயினோட அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் சாரி கேட்டுக்கிட்டு எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ இங்க பாத்தீங்கன்னா ஹீரோயின் கட் பண்ணாதனால இன்னுமே அவர் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ கால்லே தான் இருக்காங்க. இது தெரியாம நம்ம ஹீரோயின் அவங்களோட ரூமுக்கு சூனானை கூட்டிட்டு வராங்க. சூனானும் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்டானே இப்ப ஹீரோயின் நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னோன்னே சார் நீ எனக்கு ஃபோன் பண்ண வேண்டியதானே அப்படின்னு கேட்டா ஹீரோயின் இல்லை நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், நீங்க தான் ஃபோன் எடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. உடனே இப்ப இதெல்லாம் விஷயத்தையும் கேட்டுக்கிட்டே இந்த நம்ம ஹீரோ அமைதியாவே உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் என்ன பண்றாங்க, நான் இந்த மாதிரி என்னோட பாஸ் கூட தான் இருந்தேன், பாஸ்ன்றது ஒரு ஜென்ஸ் அப்படிங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்கன்னு ஹீரோ இது எல்லாத்தையுமே
கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா சூனான் என்ன சொல்லிடுறாரு, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, ஸோ அதனால நீ கவலைப்படாத, நான் ஒன்றும் சந்தேகம் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். இப்போ சூனான் வந்துட்டு தேங்க்ஸ் ஃபார் யுவர் ட்ரஸ்டிங் மீ அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு சூனான் அங்கே வந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் இப்போதான் அவங்களோட ஃபோனையே பார்க்குறாங்க. பார்த்தா இன்னுமே நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் ஆச்சு, ஆனால் இன்னுமே ஆன்லைனில், அதாவது வீடியோ காலில் தான் இருக்காங்க. ஹீரோயின் ஏன் நீங்கள் கட் பண்ணிட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு கேட்டால் ஹீரோ வந்துட்டு சரி விடு, என்னை பற்றிலாம் எதுவும் பேசிட்டு இருக்கா, தேவையில்லாமல் உன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட என்னை பற்றிலாம் எதுவும் பேசாதே, நான் உங்களை பற்றி எதுவும் தப்பாலாம் பேசல, நல்லது தானே பேசுனே, மரியாதையும் உன் வாய மூடி, இல்லைன்னா உன் கண்ணை நோண்டி எடுத்துடுவேன், சரியா, ஃபர்ஸ்ட் நீ வந்து ஃபோனை வை அப்படின்னாங்க. ஹீரோயின் யோசிக்கிறாங்க, என்னடா இது 2 மணி நேரம் வெயிட் பண்ணா, இப்போ நான் ஃபோனை ஆன் பண்ண உடனே டக்குன்னு இந்த மாதிரி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ, அதாவது சூனான் தான் ஹீரோயினுக்கு வந்துட்டு காலில் அடிப்பட்டதுனால ஹீரோயினை ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு இவர் வேணும்னே வந்துட்டு ஹீரோடைய சிஸ்டர் ஒர்க் பண்ணுற அந்த கம்பெனிக்கு முன்னாடி போனால் அப்போ ஹீரோடைய சிஸ்டர் யாரோ ஒருத்தவங்க கூட பேசிட்டு இருக்காங்க. அவனுக்கு வந்துட்டு ஹீரோடைய சிஸ்டர் மேலே ஒரு கண்ணு. அதனால இதை பார்த்துட்டு சூனான் செம்ம வேகமாக வண்டி விட்டு போவ ஹீரோயின் ஐயோ எனக்கு பயமா இருக்கு, பொறுமையா போங்கன்னு ஒரு கட்டத்தில் ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி போய் இடிச்சுக்கிறாங்களே, செம்மையா அடிபட்டுட்டு இதில் அவங்கள கையில் இருந்தால் அந்த பிரேஸ்லைட்டும் வேற உடஞ்சு போயிடுது. இப்போ சூனான் திடீர்னு நம்ம ஹீரோயின் கிட்ட நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டோன்னே ஹீரோயினுக்கு வந்துட்டு செம்ம ஆச்சரியமாயிடுது. என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, நான் இன்னும் மேரேஜ்க்கு வந்துட்டு ரெடி ஆகலை, நம்ம இப்போ தானே வந்துட்டு ஒரு 3 டேட்டிங் போயிருக்கோம், இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு டைம் கொடுங்கன்னொன்னே இப்போ சூனான் சாரி கேட்குறாரு. இல்லை நான் வேற ஏதோ ஒரு டென்ஷனில் இருந்துட்டு அதனால நான் அந்த மாதிரி கேட்டேன், அந்த விஷயம் மன்னிச்சிடு அப்படின்றாங்க. ஹீரோயினும் பரவாயில்ல அப்படின்னாங்க. இப்போ சூனான் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, ஏன்னா அவங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட அவங்க அதாவது அந்த பொண்ணை லவ் பண்ற ஒரு பையன் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு கூட வந்து பாத்தீங்கன்னா ஷாப்பிங் மாதிரி வராங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ஏதோ மேரேஜ் போல இருக்கு, அதனால ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண வராங்க. அப்ப ஹீரோயின் வந்துட்டு இந்த ட்ரெஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோயின் ஆஃபீஸ் வராதனால கை காலே சுத்தமா ஓடல, மீட்டிங்கே சரியா அட்டெண்ட் பண்ண மாட்டேன்றாரு. ஹீரோயினை பத்தியே நினைப்பாக இருக்கு நம்ம ஹீரோக்கு. ஹீரோயின் என்ன பண்றாங்க, அந்த வெட்டிங் ட்ரெஸ் அவங்க போய் ட்ரை பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு வராங்க. அப்ப ஹீரோயினோட போனை வாங்கி அவங்க ஃப்ரெண்டு போட்டோ எடுத்து ஹீரோயினோட கான்டாக்ட்ல இருக்க ஃபர்ஸ்ட் நம்பருக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க. அது சூனானா இருக்கும்னு அனுப்புறாங்க, ஆனா அது சூனான் கிடையாது, நம்ம ஹீரோக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க. இப்போ உடனே ஹீரோயின் கத்துறாங்க, ஏண்டி இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோ பாக்குறாரு, பார்த்தா ஹீரோயின் நான் வந்துட்டு கல்யாணத்துக்கு ரெடி அப்படின்ற மாதிரி கல்யாண ட்ரெஸ் போட்டு போட்டோ எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துட்டு இன்னும் நம்ம ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகி அங்கிருந்து கிளம்பி அவர் மட்டுக்கு போயிடுறாரு. ஹீரோயின் இருக்கிற லொகேஷனை கண்டுபிடிச்சி ஹீரோயின் கிட்டே போயிடறாங்க. ஹீரோயின் அங்கே யாரு கூடயே ஃபோனில் பேசிட்டு இருந்தோன்னே ஹீரோ வந்துட்டு உன்னை நான் வேலை செய்ய சொன்னால் இங்கே வந்து நீ மொக்கப்பட்டு இருக்கியா, அதுவும் இல்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, நீ என்ன கல்யாணம் பண்ண போறியா அப்படின்னு கேட்டோன்னே ஹீரோயின் இல்லை நான் கிளம்புறேன் சார் அப்படின்னே. இப்போ நீ உட்காரியா இல்லையா அப்படின்னு கேட்டோன்னே அப்புறம் ஹீரோயின் சொல்றாங்க, இல்லை என் ஃப்ரெண்டோடைய ஷாப்பிங் போனேன் அப்படின்னு. இப்போ ஹீரோ சரிவா அப்போ ஏன் கூட ஷாப்பிங் வான்னு சொல்லிட்டு ஹீரோ அவருக்கு ஷாப்பிங் கூட்டு போயிடறாங்க. இப்போ ஹீரோ செம்ம எக்ஸ்பென்சிவான ஒரு கோட் எடுத்துட்டு ஹீரோயினை பே பண்ண சொல்லிடுறாங்க. ஹீரோயின் என்னோட 2 மாசம் சேலரி போயிடுச்சு தெரியுமா, ஏன் என்ன இந்த மாதிரிலாம் பண்றீங்கன்னு. இப்போ ஹீரோ சொல்றாங்க, நீ மறந்துட்டியா இயர் எண்ட்காகன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்துட்டு ட்ரிப்பு போறோம், பிளஸ் போனஸ் உனக்கு தருவேன் நான் நினைப்பேன். ஹீரோயின் ஆமா இல்ல ட்ரிப்பு போகணும் இல்ல, சரி அதுக்கு தான் நீங்க ட்ரெஸ் வாங்கினீங்களா அப்படின்னு. ஹீரோ ஆமா சரி இப்போ நீ போய் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. ஹீரோயினுக்கு பே வந்துட்டு அவரே கொடுத்துறாங்க. ஹீரோயின் அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப சூனான் தான் வந்துட்டு ஹீரோயினை கொண்டு போய் விடுறேன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்ல சொல்றாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்புறம் அவங்க வந்துட்டு அந்த ட்ரிப்புக்கு போகிறாங்க இல்லையா, அந்த விஷயத்தையும் சூனான் கிட்ட சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு எப்பயும் போல் எல்லா சீன்லேயும் எல்லா சீரியஸ்லேயும் நடக்கிற மாதிரி ஹீரோயின் ஹீரோ பக்கத்தில் உட்கார மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுது. ஹீரோ மேலே நல்லா தூங்கிட்டு வர ஹீரோயினும் துபுக்குடின்னு எழுந்திரிச்சு பார்த்தா ஹீரோ மேலே தூங்கிட்டு இருந்தோடனே சாரி சொல்கிறாங்க ஹீரோ கிட்ட. ஹீரோ ஒன்றுமே நடக்காத மாதிரி பரவாயில்ல அப்படின்றாங்க. ஹீரோயின் சாப்பிடலான்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபுட்டு எடுக்க ஹீரோயினோட ஃபுட்டை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் பார்த்து முறைக்கிறாங்க, எல்லாமே எங்கிட்ட இருந்து எதிர்பார்டா, இவ்வளோ பெரிய கம்பெனி வச்சிருக்கேன், ஏன்டா என்ன இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுற அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பல்ல கடிச்சிக்கிட்டே சிரிச்சு அமைதியா இருந்தாங்க. ஹீரோவும் கம்னு இருந்தாங்க. ஹீரோயின் பசியில அவங்களுடைய ஹோட்டலுக்கும் போறாங்க. போனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஹீரோடைய சிஸ்டரும் இருக்காங்க. இப்போ உடனே ஹீரோயினை பார்த்து என்ன எல்லாரும் ட்ரிப் வந்திருக்கீங்களா, எனக்கு இங்க ஒரு பிசினஸ் மீட்டிங், அதான் நான் இங்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டு ஹீரோவை பார்த்து உடனே ஹீரோட கையெல்லாம் பிடிச்சிக்கிறாங்க. அங்க இருந்தவங்க எல்லாருமே வந்துட்டு ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் தான் போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க ரொம்ப அழகா இருக்காங்களே அப்படி இப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கப்ப ஹீரோ இதுக்கு மேலேயும் விளையாட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோயினை பார்த்து எல்லாரும் ரூம்ஸ்க்கு போங்க, எல்லாரும் அவங்களுடைய அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கோல. இப்போ எல்லாருமே வந்துட்டு வெளியே வந்துட்டு ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. எல்லாருமே வந்துட்டு செம்ம ஜாலியாக ஒர்க் பார்த்துட்டே இருக்கோம்ல. இப்போ ஹீரோ என்ன பண்ணுறாரு, திடீர்னு அவருடைய சிஸ்டர் இங்கவா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது எல்லாருமே கேட்டுறாங்க, ஓ இது அவங்களுடைய சிஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே வந்துட்டு ஷாக்கிங்கில் வந்துட்டு மறுபடியும் ஹோட்டலுக்கு வந்தால் அந்த இடத்துல சூனானும் வந்துடுறாங்க. இப்போ ஹீரோயின் வந்துட்டு சூனானை எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ சூனான் அந்த இடத்துல ஹீரோவையும் ஹீரோடைய சிஸ்டரையும் பார்த்துட்டு இவர் யாரு அப்படின்னு கேட்டோன்னே இவங்க தான் என்னோட பாஸ், நான் இவங்களோட கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறேன்னொன்னே இப்போ சூனான் செம்மையாக வந்துட்டு
வந்துட்டு ஷாக்கிங் ஆகுறாங்க. ஹீரோயின் இவர் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமான்னு கேட்டா இல்ல தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அப்போ வந்துட்டு கரெக்டா ஹீரோடைய சிஸ்டர் நான் இதே ரூம்ல அதாவது இதே ஹோட்டல்ல தான் நான் ஸ்டே பண்ண போறேன் அவங்க உள்ள போயிடறாங்க. இப்போ எல்லாருமே சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா செமையா சாப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க சூனானுக்குன்னு சொல்லிட்டு நிறைய டிஷ்லாம் ஆர்டர் பண்ணி சூனானுக்கு கொடுக்குறாங்க. ஆனா ஹீரோ என்ன பண்றாரு எனக்கு அந்த டிஷ் எல்லாம் பிடிக்கும் என்னோட தட்லியும் வையன்னு சொல்லிட்டு அவரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சூனான் வந்துட்டு ஹீரோடைய சிஸ்டரை பார்க்க ஹீரோடைய சிஸ்டர் சூனானையே பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே. அப்புறம் எல்லாரும் உட்காந்து கேம்லாம் மாதிரி விளையாடுறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டா அந்த கொஸ்டினுக்கு யாருக்காவது வந்துட்டு பாத்தீங்கன்னா சரியான ஆன்சர் தரணும். அதுக்காக வந்துட்டு ஆன்சர் வெளியே சொல்லணும்லாம் இல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா கிளாஸ்ல ஒயின் இருக்கும் அந்த ஒயினை குடிச்சா போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்ப ஹீரோயினுக்கு ஒரு கேள்வி வருது. அதாவது ஹீரோயினுக்கு இல்ல பொதுவா கேக்குறாங்க யாராவது உங்களை வந்துட்டு சேவ் பண்ணிருக்காங்களான்னு. ஹீரோயின் நினைச்சு பாக்குறாங்க நிறைய விதத்துல நம்ம ஹீரோ தான் வந்துட்டு ஹீரோயினை ரெஸ்கியூ பண்ணிருக்காங்க. அதை நினைச்சு பார்த்துட்டு ஹீரோயின் குடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ ஒரு கேள்வி கேட்கறாங்க யாராவது யாரு கூடயாவது பெட்ல ஸ்டே பண்ணிருக்கீங்களான்னு. இப்ப ஹீரோயின் அதை வந்துட்டு மறுபடியும் அந்த ஒயினை குடிக்க எல்லாரும் ஹீரோயினை பார்த்துட்டு வா உனக்கும் சூனானுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் இது வரைக்கும் போயிடுச்சான்னு. ஆனா ஹீரோயின் ஹீரோ கூட தானே இருந்தாங்க அதாவது அவங்களுடைய பெட்ல தானே தூங்கிட்டு இருந்தாங்க. அதை சொல்ல வரதுக்குள்ள ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்க ஹீரோயின் அழகா மேக்கப்லாம் போட்டு சூனானுடைய ரூமுக்கு மணமகளே வா வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சூனானை வந்துட்டு சூனானுடைய ரூமுக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினா அந்த நிலைமையில பார்த்துட்டு ஹீரோயினை பார்த்து ஒரு முறைதான் முறைப்பாரு. ஹீரோயின் அங்கேயும் அப்படியே வந்துட்டு அப்படியே நின்றுடுவாங்க. இதே மாதிரி மேக்கப் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிண்டல் அடிச்சுட்டு போயிடறாங்க. ஹீரோயினும் வந்து பாத்தீங்கன்னா சுவானுடைய ரூமுக்கு போயிடறாங்க. ஆனா சுவான் அந்த இடத்துல இல்லை. இப்போ ஹீரோயின் அவங்களுடைய மேக்கப்லாம் கலைச்சிட்டு அங்கே உட்காந்து டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சுவானை பத்தியும் ஹீரோயினை பத்தியும் நினைச்சுக்கிட்டு ஹீரோடைய சிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா வந்துட்டு குடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம சுவானை காமிக்கிறாங்க. சுவான் ரூமுக்கு வந்தா ஹீரோயின் அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. அப்ப ஹீரோயின் வந்துட்டு நான் இங்க இருக்கேன்னு சொல்லிட்டு உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு கேட்டா சுவான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு சேரை பார்த்தா ஹீரோயினோட ட்ரெஸ்ஸஸ்லாம் அங்கே இருக்கு. ஹீரோயினை பார்த்து ஏன் என்னாச்சு இந்த ட்ரெஸ்லாம் வந்துட்டு இது ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு. இப்போ ஹீரோயின் எனக்கு இல்லை அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அதனால தான் நான் அதை ரிமூவ் பண்ணிட்டேன் நான் இப்படியே இருந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுவான்ட்ட கேட்டோன்னே ஹீரோயினை பார்த்துட்டு நீ இப்படி இருந்தாலும் அழகாக தான் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ சுவான் ஹீரோயினுக்கு ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுறாங்க. ஹீரோயின் என்ன பண்றாங்க சுவானை கிஸ் பண்றதுக்கு வராங்க. அப்போ சுவான் வந்துட்டு இப்போதைக்கு இதெல்லாம் வேணாம் கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் வச்சுக்கலாம்னு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாயிடுது. ஓ சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து போயிடுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு வேற ஏதோ ஒரு பிளான் பண்ணிருக்காங்க அவள இருக்கு. ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் பெட்ல எல்லாம் பூவெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க வேற. ஹீரோயின் செம்ம கடுப்புல வந்து பாத்தீங்கன்னா ஸ்விமிங் பூல் கிட்ட போறப்ப ஹீரோயினை பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. ஹீரோயின் என்ன பண்றாங்க ஒரே கிக்கு தான் நான் வந்துட்டு பின்னாடி திரும்பி கொடுக்க வராங்க. ஆனா அது நம்ம ஹீரோ போல இருக்கு. ஹீரோ என்ன நீ இந்த மாதிரி கேவலமான ட்ரெஸ் போட்டு இப்படி வெளியே தெரிஞ்சுச்சுக்கோன்னே ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் சும்மா தான் வந்தேன்னே சரி வா வந்துட்டேன் சும்மா ஜஸ்ட் உட்காந்து பேசிட்டு இருக்கலாம் வான்றாங்க. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுடைய சிஸ்டர் வந்துட்டு எங்கேயோ வெளியே போறாங்க அந்த போதையிலேயே. அப்போ உடனே வந்துட்டு சுவான் இந்த போதையில நீ எங்க வெளியே போயிட்டு இருக்க அப்படின்னு கேட்டோன்னே உனக்கு என்ன ஆச்சு நான் எப்படி போனா உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுவான் கிட்ட ஹீரோவுடைய சிஸ்டர் பேசிட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு இங்க ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. எப்படி போகுது உன்னோட ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்டா ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு ரொம்ப ஒரு ஜென்டில்மேனான ஒரு ஆள் தெரியுமா சுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ற. இங்க பாரு உண்மையாவே சொல்றேன் உனக்கு அவன் செட் ஆக மாட்டான் சரியா அப்படின்றாங்க. ஹீரோயின் ஏன் அப்படி சொல்றீங்கன்னு இப்ப ஹீரோ பக்கத்துல போய் ஹீரோயினை கிஸ் பண்ண வராங்க. அப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்க உடனே கண்ணை முடிக்கிறாங்க. ஹீரோ சிரிச்சுக்கிட்டே உன்னுடைய மனசுல உண்மையாவே சுவான் இருந்தானா நீ ஏன் நான் கிஸ் பண்ண வரப்ப நீ அமைதியா இருக்கன்னு ஹீரோயின் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க. ஹீரோ மறுபடியும் கிஸ் கொடுக்க வராங்க. ஹீரோயின் மறுபடியும் கண்ணை முடிக்கிறாங்க. ஹீரோ இங்க பாரு உன்னோட மனசுல சுவான் இல்லை இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபாக்சுவேஷன் தான் அப்படின்றாங்க. மறுபடியும் ஹீரோ கிஸ் கொடுக்கறப்ப மறுபடியும் ஹீரோயின் கண்ணை முடிக்கிறாங்க. ஹீரோ போயிட்டு ஹீரோயினோட காதுல சிரிக்கிறாங்க. ஹீரோயின் நீ செம்மையா வந்துட்டு என்ன டார்ச்சர் பண்ண நவுறு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தள்ளி விடுறப்ப ஹீரோயின் போயிட்டு தப்புன்னு ஸ்விமிங் பூல்ல விழுந்துறாங்க. இப்ப ஹீரோ தான் ஹீரோயினை காப்பாத்துறாங்க. ஹீரோயின் அந்த நனைஞ்ச ட்ரெஸ்லயே ஓடிட்டு இருக்க. ஹீரோ நில்லு உனக்கு குளிர போகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பின்னாடியே வந்துட்டு துரத்திட்டு வராங்க நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு கட்டத்துல ரூம் உள்ள போறலான்னு சொல்லிட்டு போனா இங்க சுவானும் ஹீரோவுடைய சிஸ்டரும் பாத்தீங்கன்னா ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஹீரோ பாத்துறாங்க. இந்த சீனை ஹீரோயின் பார்த்தா ஹீரோயின் கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றாரு அவரோட கோட்டை கழட்டி ஹீரோயினோட தலையில மூடி இங்க பாரு எவ்வளவு நினைஞ்சிருக்க வா நானே உன்னை கொண்டு போய் உன்னோட ரூம்ல விட்டுறேன்னு சொல்லிட்டு ஹீரோவே என்ன பண்றாரு ஹீரோயின் அங்க வந்து அதாவது ஹீரோயின் அந்த சீனை பார்த்துட கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்க. ஹீரோயின் என்ன என் மேல உங்களுக்கு இன்னைக்கு புதுசா அக்கறன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு வெளியே போயிட்டு உள்ள வந்துட்டு இருக்கப்ப ஹீரோடைய சிஸ்டர் ஓடி வந்து இந்த மாதிரி பையனுக்கு ஏதோ வந்துட்டு உடம்பு சரியா நான் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஹீரோடைய சிஸ்டர் கிளம்புறப்ப சுவான் என்ன சொல்றாங்க ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி எனக்கும் எங்களுடைய வீட்டுல ஒரு அர்ஜென்ட்டான ஒர்க் இருக்கு அப்படின்னு அப்ப நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு டாக்ஸி புக் பண்ணி அவங்க ரெண்டு பேருமே ஒன்னா அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் நின்றுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் சுவானோட ரூமுக்கு போயிட்டு இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் இவளுங்க பண்ணாலுங்க ஆனா எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவை பார்த்துட்டு இருக்காங்க நம்ம
ஹீரோயின். ஹீரோடைய சிஸ்டர் வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அப்ப வந்துட்டு அவங்களுடைய பையனுடைய நானி சொல்றாங்க, இந்த மாதிரி வந்துட்டு தம்பி வந்துட்டு என்னமோ எடுக்க போனா அப்ப கால் தவறி கீழே விழுந்துட்டான். அப்ப அவனோட காலுடைய லெக் பிராக்சர் ஆயிடுச்சு, அதனால வந்துட்டு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஆபரேஷன் பண்ற டாக்டர் ஒருத்தவங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ள சூவான் வந்துட்டு அவங்க அம்மாக்கு கால் பண்றாங்க. என்னன்னா சூவானுடைய அம்மா தான் வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலோட ஹெட் டாக்டர். உடனே அவங்க அம்மாவை கால் பண்ணி கூப்பிட்டோன்னே அவங்களும் வரேன்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் புரண்டு படுக்கிறாங்க. நம்ம ஏன் வந்துட்டு அவன் கிஸ் கொடுக்க வந்தா நம்ம ஒண்ணுமே சொல்லாம இருந்தோம், அப்போ உண்மையாவே நம்ம சூவானை லவ் பண்ணலையா, அப்ப நம்ம மனசுல யாரு தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இங்க புரண்டு படுத்து அவங்களே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல நான் சூவானை தான் லவ் பண்றேன், ஐ லவ் சூவான் சொல்லிட்டு படுத்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல சூவானுடைய அம்மா வந்துட்டு அந்த பையனை பார்க்கறதுக்காக வராங்க. அப்ப அந்த பையனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டோன்னே இப்ப அந்த நானி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இப்ப அந்த பையனுக்கு உனக்கு ஹர்ட்டா இருக்காமா அப்படின்னு கேட்டா ஆமா ரொம்ப ஹர்ட்டா இருக்கு அப்படின்னு. இப்ப வந்துட்டு சூவானுடைய அம்மா வந்துட்டு ஹீரோடைய சிஸ்டரை பார்த்து அப்படியே செம்மையா முறைக்கிறாங்க. இப்ப ஆபரேஷன் தியேட்டருக்கும் கூட்டிட்டு போயிறாங்க. வெளியே சூவான் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோடைய சிஸ்டருக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஆபரேஷன் பாத்தீங்கன்னா வந்து நல்லபடியா முடிஞ்சிச்சு, எந்த பிரச்சனையும் இல்லைன்றாங்க. உடனே வந்துட்டு அந்த பையனை வெளியே கூட்டு வரப்ப உடனே இப்ப சூவான் அவங்க அம்மா கிட்ட ஒன்னும் பிரச்சனை இல்லைல்லமா அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே பிரச்சனை இல்ல, நல்லா தான் இருக்கான் பையன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இப்போ அவங்க என்ன சொல்லிடுறாங்க, நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கேட்டோன்னே இப்போ வந்துட்டு ஹீரோடைய சிஸ்டர் என்ன சொல்லிடுறாங்க, நான் என் பையனை இங்க வந்து வேற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுறேன்னே. இப்போ அங்க இருக்க வந்துட்டு நர்ஸ் என்ன சொல்றாங்க, அந்த பொண்ணை பார்த்து அதாவது ஹீரோடைய சிஸ்டரை பார்த்து இப்பதான் பையனுக்கு ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு, அதனால நீங்க உடனே கூட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் நிறைய ஆயிடும், அதனால இங்க வந்து போகாம இருக்கிறது தான் நல்லதுன்றாங்க. உடனே இப்போ சூவானுடைய அம்மா உனக்கு இவ்வளோ அக்கறை இருந்தா நீ ஏன் நானியை பார்க்க விட்டுருக்க, இந்த டைம்ல நீ எங்க போய் ஊர் சுத்தணும்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு அதாவது ஹீரோடைய சிஸ்டர் திட்டிட்டு அங்க வந்து சூவானுடைய அம்மா கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் ஹோட்டல் நடக்கிற கூத்து என்னன்னா நம்ம ஹீரோயின் நைட் ஃபுல்லா என்ஜாய் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் என்ன பண்றாங்க, காது வச்சு டோர் கிட்ட கேட்டுட்டு அப்படியே டோர் திறந்துட்டோடனே உள்ள வந்துடுறாங்க. ஹீரோயின் அப்படியே வந்துட்டு படுத்துட்டு இருக்க பார்த்துட்டு என்ன நீ அப்படியே இருக்க, உன்னோட ட்ரெஸ் கலையில பெட் கலையில என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோன்னு இப்போ ஹீரோயின் உண்மையை சொல்றாங்க, இந்த மாதிரி நைட் ஃபுல்லா நான் தனியா தான் இருந்தேனோடனே. என்ன சொல்ற 2 பேருக்குமே அது எப்படி வந்துட்டு ஒரே மாதிரி ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குன்றாங்க. அப்புறம் எல்லாருமே சேர்ந்து வெளியே எல்லாம் கிளம்புறாங்க. ஹீரோயின் ஹீரோடைய மேலே தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோயினுக்கு வந்துட்டு கூப்பிடுறாங்க, இங்க பாரு உன்னுடைய யூடியூப்ல அந்த வந்துட்டு உன்னுடைய அந்த மேக்கப் வீடியோ போட்டிருந்தோம், அது எப்படி வைரல் ஆயிடுச்சு பாருன்னொடனே ஹீரோயின் என்ன பண்ணாங்க, அவங்க ஃப்ரெண்டு கிட்ட delete பண்ணு கத்திட்டு இருக்க. அவங்க ஃப்ரெண்டு delete பண்ணாதனால ஹீரோ என்ன பண்றாரு, அந்த போனை வாங்கி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து அவர் delete பண்ணிடுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட தேங்க்ஸ் சொல்றாங்க. இப்ப ஹீரோ சொல்றாங்க, இந்த மாதிரி நம்ம ஒரு கேம் சென்டருக்கு தான் போறோம், அங்க யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு 10,000 rupees தரப்படும், பிளஸ் 3 நாள் லீவ் தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது வந்துட்டு பெயிண்ட் பால் சென்டர் அது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த கன் வச்சு ஷூட் பண்ணிப்பாங்க இல்லையா, ஸோ ஆப்போசிட் டீம் இருப்பாங்க, கன் வச்சு சும்மா வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டு கன் வச்சு ஷூட் பண்ணிடுவாங்க. ஷூட் பண்ணவங்க வெளியே போயிடணும். ஸோ லாஸ்ட்ல எந்த டீம் வந்துட்டு ஜெயிக்குதோ மறுபடியும் டீம் மெம்பர்ஸ் கூட அவங்க வந்துட்டு ஷூட் பண்ணி விளையாடணும். அந்த மாதிரி ஒரு கேம் தான். ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு கிரீன் கலருடைய டீம்ல இருக்காங்க. 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல ஜெயிச்சிடாங்க. ஹீரோ ஹீரோயினுக்கு வந்து அந்த 10,000 rupees கேஷையும் கொடுத்துட்டு லீவையும் கொடுக்குறேன், அது அப்புறமா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ விட்டு சொல்லிடுறாங்க. உடனே ஹீரோயின் என்ன பண்றாங்க, இப்போ அங்கே கிளம்புறதுக்கு முன்னாடி சூவானுக்காக கிஃப்ட் எல்லாம் வாங்குறாங்க. இப்போ ஹீரோயின் ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்க, ஏன்னா சூவான் போனதுல இருந்து இன்னும் கால் பண்ணல மெசேஜ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க போனை எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. சூவான் மெசேஜ் பண்ணுவானா ஃபோன் பண்ணுவானான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்துட்டு பாத்தீங்கன்னா பஸ்ல ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சும்மா அப்படியே பேசிட்டு இருக்காங்க. அதை நம்ம ஹீரோ கேட்கறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது கமிட்டடான ஒரு பையன் மறுபடியும் பிரேக்கப் ஆகி ஒரு பொண்ணை அதாவது லவ் பண்ணா அப்படின்னா மறுபடியும் அவங்க 2 பேத்துக்கு நடுவில் ஏதாவது பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா பாவம் அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் நினைச்சு ஃபீல் பண்றாங்க. ஏன்னா வந்துட்டு சூவானும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சிஸ்டர் லவ் பண்ணாங்க இல்லையா, இப்போ அவர் பிரேக்கப் பண்ணி தானே ஹீரோயினை லவ் பண்ணியிருப்பாரு, அதனால ஹீரோயினை நினைச்சு ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா விஷ் டெம்பிளுக்கு போயிட்டு நம்ம ஹீரோயின் அவங்களோட விஷ் எழுதுறாங்க. அதாவது சூவானும் நானும் வந்துட்டு ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு வந்துட்டு அதை கட்டுறதுக்கு எட்ட முடியல. ஹீரோ தான் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட இருந்து வாங்கி அந்த விஷயம் படிக்கிறாரு. படிச்சுட்டு அவர் என்ன பண்றாரு, வேணும்னு தூக்கி போட்டு அங்க வந்து போயிடுறாங்க. ஹீரோயின் ஏன் இவன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. இப்ப ஹீரோயினை வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏத்தி விடுறாங்க. நாங்க சொன்னோம்ல அப்பவே உனக்கு அவன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு, அவன் பாரு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான், அப்ப பாஸ்க்கு கண்டிப்பா அவன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நீ தான் அடுத்த பாஸ் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை ஒரு பக்கம் ஏத்திட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எல்லாருமே அவங்களுடைய ட்ரிப் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறாங்க. ஹீரோயின் எப்பயும் போல ஹீரோ மேல தூங்கிக்கிறாங்க. ஹீரோ ஹீரோயினை வந்துட்டு அப்படியே வந்துட்டு நல்லா எப்படி சொல்றது அப்படியே வந்துட்டு கீழே விழாம நல்லா பத்திரமா பாத்துக்கிறாங்க. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல அந்த குட்டி பையன் கிட்ட சூவானுடைய அம்மா பேசிட்டு இருக்காங்க. உன்னுடைய அப்பா எங்கப்பா, உன்னோட அப்பா எப்படி வந்துட்டு உங்க அம்மாவை மிஸ் பண்ணிட்டு போறோம், என்னோட அப்பா பாயா இருந்தேன் இல்லையா, ஸோ எங்க அப்பாவுக்கு வந்துட்டு கேர்ள் பேபி தான் ரொம்ப பிடிக்கும், நான் பாயா பிறந்துட்டேன்னு சொல்லிட்டு எங்க அம்மாவை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி எங்க அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து சொல்லிட்டு இருக்கா. சூவானுடைய அம்மா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் கிட்ட அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு இந்த மாதிரி பாஸ் வந்துட்டு ஒரு ஃபைல் ஒன்று எடுத்துட்டு வர சொன்னாரு ஹாஸ்பிட்டலுக்கு, இந்த மாதிரி அவங்களுடைய சிஸ்டருடைய பேபி அங்கதான் இருக்கான், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நீ அந்த ஃபைல்ஸ்லாம் கொண்டு போய் கொடுத்துறியா அப்படின்னு கேட்டா ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோயினோட
ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே சுவான் இப்பயாவது உனக்கு மெசேஜ் பண்ணானான்னு கேட்டா ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே இல்ல அப்படின்றாங்க. பாரு எனக்கு என்னமோ சரியா படல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் ஹீரோயினை ஏத்தி விடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ்னாலே இதுதான்ப்பா தொல்லை. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல சுவான் கிட்ட நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, அதாவது வந்துட்டு ஹீரோயினையும் ஒரு பக்கம் டேட் பண்ணிட்டு இருக்க, என் தங்கச்சி கூடயும் இருக்கு அப்படின்னு. இப்ப சுவான் என்ன சொல்றாங்க, ஹீரோயினை தான் நான் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க போறேன், உன்னுடைய சிஸ்டர் இப்ப ஜஸ்ட் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு அவ்வளவுதான் அப்படின்னு. இப்ப ஹீரோ சொல்றாங்க ஹீரோயினை ஹர்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள ஹீரோக்கு அவங்க சிஸ்டர் கால் பண்ணி குழந்தைக்கு நிறைய உடம்பு சரியாம ஆகுது, கொஞ்சம் சீக்கிரம் வாங்குறாங்க. ஹீரோ அங்க போய் பார்த்தா பையனுக்கு வந்துட்டு அதிகமா ஃபீவர் இருக்கு. சுவானுடைய அம்மா தான் வந்துட்டு பையனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது வந்துட்டு ஆப்ரேஷன் நடந்துச்சுன்னா ஜுரம் வரதெல்லாம் சகஜம் தான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கக்குள்ள சுவானை பார்த்து இங்க இருந்து நீ போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. உடனே வந்துட்டு ஹீரோடைய சிஸ்டரும் அதான் சொல்றாங்க உன்னுடைய வேலையை பார்த்துட்டு தயவு செஞ்சு போயிடு அப்படின்றாங்க. இப்ப சுவானுடைய அம்மா என்ன சொல்றாங்க, நீ எவ்வளவுதான் இவங்க பின்னாடி சுத்தி சுத்தி வந்தாலும் நான் இந்த பொண்ணை ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுவானுடைய அம்மா ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுறாங்க. ஹீரோயின் அந்த ஃபைல்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கோடி வந்து ஹீரோக்கு கால் பண்ணா. ஆனா ஹீரோ என்ன பண்றாரு, அந்த கால் அட்டென்ட் பண்ணிட்டு ஹீரோ அதாவது ஹீரோயின் மேல வந்துட்டா சுவானி இருக்கிற விஷயம் ஹீரோயினுக்கு தெரிஞ்சா ஹீரோயின் ஹர்ட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் உடனே வந்துட்டு மேல வராதன்றாங்க. ஆனா ஹீரோயின் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு மேல வரப்போ ஒருத்தனை பார்த்து இடிச்சிடாங்க. அவன் என்னன்னா நம்ம ஹீரோயினே வந்துட்டு மேலையும் கீழையும் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ ஓடி வந்து எங்க ஃபைல்ஸ் எல்லாம் கொடுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நான் இந்த மாதிரி பையனை பார்க்கலாமான்னு கேட்டா இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நாள் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினை டாக்ஸில போறதுக்காக கூட்டு போறாங்க. ஹீரோயின் நான் இவ்வளவு தூரம் வந்துட்டேன் பையனை பார்த்துட்டு போயிடுறேன்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி தரன்னு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஒரு ஆள் மேலே இடிச்சாங்களே, அவன் என்ன பண்றான் ஹீரோயினவே வந்துட்டு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் ஐயோ ஒரு நிமிஷம் இருங்க, ஏன் என்னை போட்டு இப்படி இழுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பேசிட்டே ஃபோனை கட் பண்றாங்க. அப்போன்னு பார்த்து கரெக்டா நம்ம சுவானையும் வந்துட்டு நம்ம ஹீரோயின் பார்த்துறாங்க. ஆனா ஹீரோ எப்படியோ சமாளிச்சு நம்ம ஹீரோயினை டாக்ஸிலையும் அனுப்பிடுறாரு. ஹீரோயின் டாக்ஸில போறப்போ சரியா வந்துட்டு சுவான் போனை நோண்டிட்டு இருப்பாரு. ஹீரோயின் அனுப்பிச்ச மெசேஜ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கப்ப ஹீரோயின் டாக்ஸியை நிப்பாட்டிட்டு நீங்க என்ன பண்றீங்க, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்டோன்னே உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னே சுவான் இல்ல என்னோட அண்ணனுக்கு வந்துட்டு ஒரு கிட்னி ப்ராப்ளம், அதனால நான் இங்க வந்திருந்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. சுவான் ஹீரோயினை ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு போறாங்க. அங்க சுவானுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வரா. ஹீரோயினை பார்த்துட்டு இது என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்டா சுவான் வந்துட்டு ஆமா இவங்க வந்துட்டு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஹீரோயினை பார்த்துட்டு நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க, அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். ஹீரோயின் சுவான் கிட்ட பேசுறாங்க. சுவான் ஹீரோயின் கிட்ட சாரி சொல்றாங்க, இந்த மாதிரி வந்துட்டு உன்னோட மெசேஜ்க்குலாம் ரிப்ளை பண்ணல, சாரி எனக்கு இப்போ கூட ஒர்க் இருக்கு நான் போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் அதே இடத்துல விட்டுட்டு ஹீரோயின் என்ன இவன் இன்னைக்கு நம்மள டிராப் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப சோகமா கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட் டேவும் ஹீரோயின் அதே சோகத்திலே ஆஃபீஸோட வேலையெல்லாம் பார்க்காம உட்காந்துட்டு இருக்க. ஹீரோவும் அதை பார்த்துட்டு கண்டுக்காத மாதிரி போயிடுறாங்க. ஹீரோயின் ஐயோ என்னது இது பாஸ் வந்துட்டு பார்த்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பின்னாடியே ஓடுறாங்க. ஆனா ஹீரோடைய செக்ரட்டரி என்னமோ நவுந்துதான் இருக்கா. ஹீரோயின் தான் பாவம் இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு இருக்கான். ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் சோகமா இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயினை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்பீச் கொடுக்கறதுக்காக கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அப்ப எனக்கு பிடிச்ச ப்ரொஃபசர் வந்து ஸ்பீச் கொடுக்காரான்னு கேட்டாங்க. ஹீரோ வந்துட்டு ஆமான்னு சொல்றாங்க. ஹீரோயினும் சந்தோஷத்துல போறாங்க. ஹீரோ வந்துட்டு 2 ஸ்பீச் கொடுக்கணும், ஒன்னு மார்னிங் ஸ்பீச், ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நைட்கான ஸ்பீச். ஹீரோ மார்னிங் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கப்ப ஹீரோயின் அந்த மால்லே சுத்தி வந்து விஆரோடைய கேமிங் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தவங்க ட்ரை பண்றீங்களா மேடம்னு கேட்க ஹீரோயின் இதெல்லாம் கொஞ்சம் போர், இதெல்லாம் வேணானோனே என்ன போர்ன்றீங்க, அப்ப கேமை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும். இப்ப ஹீரோயின் ஆக்சுவலி கேமிங்ல தானே ஒர்க் பண்றாங்க. ஹீரோயின் கேமிங்கை பத்தி பெரிய லெக்சராகவே அழகா கொடுத்துட்டு இருக்க. ஆப்போசிட்ல இருந்து ஒருத்தவங்க பார்த்துட்டு இருக்கான் நம்ம ஹீரோயினை. அந்த கம்பெனியில இருந்து ஒருத்தவங்க வந்துட்டு என்னமா கேமிங் பத்தி உனக்கு இவ்வளவு தெரியுமா, நீ எங்க ஒர்க் பண்ற அப்படின்னு கேட்டா ஹீரோயின் சொல்றாங்க நான் அந்த மாதிரி வந்துட்டு ஹீரோடைய கம்பெனி அதாவது டிசிஎஸ்ல ஒர்க் பண்றேன் அப்படின்னாங்க. ஓ அப்படியா சரி ஓகே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அந்த கம்பெனி விட எங்க கம்பெனி பெரிய கம்பெனி, இந்த என்னோட கார்டு வச்சுக்கோ, நீ வந்துட்டு வந்தனா உனக்கு நான் ஜாப் ஆஃபர் கொடுக்குறேன்றாங்க. ஆனா ஹீரோயின் இல்ல எனக்கு இப்ப இருக்க ஒர்க்கே போதும்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவங்க கிளம்பிடுறாங்க. ஹீரோ அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஈவினிங்கான ஸ்பீச் கிட்ட பத்தி பேசிட்டு இருக்க. அப்ப ஒரு பொண்ணு ரொம்ப ஹர்ட்டிங்கா பேசுறேன் நம்ம ஹீரோ கிட்ட. அதனால ஹீரோ ஈவினிங் நான் ஸ்பீச் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கேன்சல்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஹீரோயினை பார்க்க வந்தா ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து என்ன ஈவினிங் ஸ்பீச் எல்லாம் நீங்க வந்துட்டு கொடுக்க போலாமா அப்படின்னு சொல்லி கேட்டா ஹீரோ வந்துட்டு இல்ல நான் ஈவினிங் ஸ்பீச்சை கேன்சல் பண்ணிட்டேன். இப்ப ஹீரோயின் மூஞ்சே ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன சொல்றீங்க, நீங்க இவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்ணது, நீங்க ஈவினிங் ஸ்பீச் கொடுப்பீங்க, உங்க ஸ்பீச் முடிச்சிட்டதுக்கு அப்புறமா அந்த ப்ரொஃபசர் ஸ்பீச் கொடுப்பாரு, நான் அதை பார்க்கலாம் தான் இருந்தேன், நான் ரொம்ப சோகமா இருக்கேன், அட்லீஸ்ட் அதை பார்த்தாலும் நான் வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னோடனே இப்போ ஹீரோ என்ன பண்ணுறாரு போயிட்டு ஈவினிங் ஸ்பீச் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க. இதை நம்ம ஹீரோயின் அதாவது ஓரமாக நின்று பார்த்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ கூட நம்ம ஹீரோயினும் போயிடுறாங்க. ஹீரோ ஸ்பீச் கொடுத்து முடிச்சோடனே ஹீரோக்கு பிடிச்ச ஒரு ப்ரொஃபஸரும் ஸ்பீச் கொடுக்குறாங்க. ஹீரோயின் அதை வீடியோலாம் எடுத்துக்கிறாங்க. ஹீரோ பார்க்குறாரு என்னது இந்த ப்ரொஃபஸர்னா ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறாரு அந்த ப்ரொஃபஸர் கூட்டிகிட்டு வந்து நம்ம ஹீரோயினுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஹீரோயினுக்கு அப்படி ஒரு சந்தோஷம், அவங்க கூட வந்துட்டு ஷேக்கன்ஸ்லாம் கொடுத்துட்டு ஃபோட்டோஸ்லாம்
எல்லாம் எடுத்துக்கிறாங்க நம்ம ஹீரோவும் ஒரு பக்கம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இப்ப 2 பேருமே சாப்பிட்றதுக்காக போறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, நான் இந்த மாதிரி வந்துட்டு அவர் கூட வந்துட்டு இந்த மாதிரி கையெல்லாம் குலுக்கிருக்கேன், அதனால நான் இன்னைக்கு வந்துட்டு என்னோட கையெல்லாம் சாப்பிட மாட்டேன்றாங்க. ஹீரோ வேணும்னே ஹீரோயினுக்கு வந்துட்டு நூடுல்ஸ் வாங்கி கொடுத்துட்டு ஸ்பூன்லாம் எதுவும் வேணான்றாங்க. ஹீரோயின் சொல்றாங்க நான் வந்துட்டு கையால சாப்பிட மாட்டேனே அப்படின்றாங்க. ஹீரோ அப்புறம் வேற என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டா ஹீரோயின் என்ன பண்றாங்க, அந்த பிளேட்டை தள்ளிட்டு நாய் மாதிரி நக்கி நக்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது ஹீரோ பார்த்துட்டு தயவு செஞ்சு மானத்தை வாங்க, அதை என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்டா, இல்ல அவர் வந்துட்டு அந்த ப்ரொஃபசர் எனக்கு கை கொடுத்தாரு இல்லையா, அவரோட வைப்ரேஷன் என்னோட கையில இருக்கும், வேணா இந்த வைப்ரேஷனை உங்ககிட்ட கொடுக்குறேன், நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க, நான் என்னோட கையால சாப்பிட்டுட்டு இந்த வைப்ரேஷனை மறுபடியும் வாங்கிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள நேத்து நைட்டு சுவானோட பார்த்துருப்பாங்களே, சுவானோட ஃப்ரெண்டு அவர் வந்துட்டு ஹீரோயினை பார்த்து, என்னமா நேத்து நைட்டு சுவான் கூட இருந்தேன் என் ஃப்ரெண்டு கூட, இன்னைக்கு காலையில பார்த்தா வேற யாரு கூட இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஒரு மாதிரி தப்பா பேசுறாங்க. உடனே நம்ம ஹீரோக்கு செம கோவம் வந்துடுது. இந்த மாதிரி நீ ஃப்ரீயா இருந்தா என் கூடவும் அப்படின்றாங்க. ஹீரோக்கு செம கோவம் வந்து இவங்க என்னுடைய செக்ரட்டரி அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி திட்டி விட்டுறாங்க. ஹீரோயினும் ஆமா நான் இவரோட செக்ரட்டரி, இந்த மாதிரி தப்பா பேசாதீங்க, மரியாதை இங்க வந்து போங்கன்னு சொல்லிட்டு அதாவது சுவானோடைய ஃப்ரெண்டை வந்துட்டு திட்டி அனுப்பிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோ சொல்றாரு, நீ வந்துட்டு உன்னை கம்பெனியில வேலை செய்ய சொன்னா நான் வந்துட்டு என்னோட அதாவது என் சிஸ்டருடைய பையனை நான் ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டு இருக்கப்ப நீ போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஊர் சுத்துற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா, இதுக்கப்புறம் நீ வந்துட்டு ஊர் சுத்தக்கூடாது, உனக்கு உன்னோட ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னா நீ இதுக்கப்புறம் லீவே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நீ டே அண்ட் நைட் நீ வந்துட்டு என்னோட கம்பெனில தான் ஒர்க் பண்ணும், இல்லைன்னா உன்னோட சேலரியை கட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு விரட்டிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோவுடைய சிஸ்டர் வந்துட்டு அவங்க பையனுக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா ஆல்ரெடி சாப்பாடு கொடுத்து நான் வந்துட்டு டேப்லெட்டும் கொடுத்துட்டேன் மேடம்ன்றாங்க. சாப்பாடு யார் கொடுத்தான்னு கேட்டா சுவான்ன்ற ஒரு சார் தான் வந்துட்டு பையனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போனாங்க, நான் டேப்லெட் கொடுத்துடனே இப்போ ஹீரோடைய சிஸ்டர் அப்படியே மனசுக்குள்ளே வந்துட்டு ஒரு மாதிரி சந்தோஷமா வராங்க. நெக்ஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா இப்போதான் அவர் வெளியே போனாருன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க நர்ஸ் சொன்னோடனே வெளியே மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு கொடையை எடுத்துக்கிட்டு வர அப்ப சுவான் கிட்ட அவர் நினைச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள அவங்க அம்மா வந்துட்டு கொடையை எடுத்துட்டு வந்துட்டு இதுக்கப்புறம் நீ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராத, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, அதாவது வந்துட்டு நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்க, அதான் நம்ம ஹீரோயினை, ஆனா வந்துட்டு இந்த பொண்ணு கூட சுத்திட்டு இருக்க, இப்ப அந்த பொண்ணுக்கு அது தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளவு ஃபீல் பண்ணுவா, நீ நாளைக்கே போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட மேரேஜ் ப்ரப்போஸ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிடுறாங்க. ஆனா சுவான் வந்துட்டு அம்மா எதுக்குமா இப்ப இவ்வளவு சீக்கிரமா அப்படின்னா, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ இதை பண்ணி தான் ஆகணும்னு. இப்ப சுவானுக்கு செம கோவம் வந்துட்டு அவர் அங்கிருந்து அப்படியே கிளம்பிடுறாரு நினைஞ்சுக்கிட்டே. அவங்க அம்மா வந்துட்டு ஃபீல் பண்றாங்க, ஏன் இந்த மாதிரி பையன் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்னன்னா ஒரு டிவோர்ஸான ஒரு பொண்ணு தன்னோட பையனை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இங்க ஹீரோயின்ட்ட வந்து பாத்தீங்கன்னா சுவான் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டோட ஷாப் ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு, ஸோ அதனால நம்ம அந்த ஷாப்புக்கு போயிட்டு சும்மா ட்ரெஸ் எல்லாம் போயிட்டு பார்த்துட்டு வரலாம், வெட்டிங் ட்ரெஸ்லாம் சும்மா ஒரு ட்ரையல் மாதிரி இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஒரு ஷாப்புக்கு கூட்டு போறாங்க. ஹீரோயினும் சரி ஓகே இது வெறும் ஜஸ்ட் ட்ரையல் தானே, இந்த மாதிரி நான் இன்னும் கல்யாணத்துக்கு வந்துட்டு ரெடி ஆகலன்றாங்க. அதாவது சுவானும் வந்துட்டு ஆமா ட்ரையல் தான் அப்படின்றாங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு சுவானும் அவங்க அம்மாவும் பேசினாங்க இல்லையா, அதை வந்துட்டு நம்ம ஹீரோடைய சிஸ்டர் கேட்டிருப்பாங்க. அதனால செம்மையா உட்காந்து ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இன்னைக்கு அவன் ப்ரப்போஸ் பண்ண போறானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ரொம்பவும் வந்து பாத்தீங்கன்னா மயக்கமா ஒரு நிலைமைக்கே வந்துடுறாங்க. இங்க ஹீரோயின் ஒரு ட்ரெஸ்ஸை போயிட்டு போட்டு வராங்க. அப்போ சரியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுவான் ஹீரோயின் கிட்ட நீ வந்துட்டு செம ஏஞ்சல் மாதிரி இருக்க, எனக்கு உன்னை இப்பவே கல்யாணம் பண்ணிக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுவான் சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் அந்த குட்டி பையனை பார்க்கறதுக்கு நம்ம ஹீரோ வரப்ப அந்த குட்டி பையனுக்கு டேப்லெட் கொடுக்கலான்னு வரப்ப அங்க இருக்க ஒரு டிராயர்ல ஸ்லீப்பிங் பில்ஸ் இருக்கு. ஹீரோ அதை பார்த்துக்கிட்டே இருக்கப்ப அந்த குட்டி பையன் அம்மா இதை டெய்லியும் போடுவாங்க, அது விட்டமின் டேப்லெட் தானே மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு அந்த டேப்லெட்டையே வந்துட்டு பார்த்துட்டு இருக்க. ஒரு பக்கம் நம்ம அந்த சுவானுடைய கேர்ள் ஃப்ரெண்டு அதாவது நம்ம ஹீரோடைய சிஸ்டர் ஹீரோக்கு கால் பண்ணி என்னை வந்து கொஞ்சம் பிக் பண்ணிக்கோ, எனக்கு ரொம்பவும் போதை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க. இங்க வந்துட்டு சுவான் அவர் போயிட்டு ட்ரெஸ்ஸை வந்துட்டு சேஞ்ச் பண்றப்போ சரியா நம்ம ஹீரோ வந்துட்டு சுவானுடைய போனுக்கு வந்துட்டு கால் பண்றாங்க. ஹீரோயின் ஹலோன்னு கூட சொல்ல எடுத்து காதுல வச்சோடனே நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு ஒரு பக்கத்துல, இங்க பாரு உனக்கு உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டான என்னுடைய சிஸ்டர் முக்கியமா இல்ல உனக்கு வந்துட்டு ஹீரோயின் முக்கியமா, என்னுடைய சிஸ்டர் முக்கியம்னா நீ இந்த ஹோட்டலுக்கு உடனே போன்றாங்க. ஹீரோயினுக்கு இதை கேட்டுட்டு செம்ம ஷாக்கிங் ஆகுது. இப்போ இந்த விஷயத்த சுவான் கிட்ட சொல்றாங்க. சுவான் வந்துட்டு என்ன சொன்னாங்க, எந்த ஹோட்டலுக்கு வர சொன்னாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு 1008 கேள்வியை நம்ம ஹீரோயினை போட்டு உலுக்கி எடுத்து கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு ஒரு ஹோட்டலுக்கு வர சொன்னாங்கன்னு ஹீரோயினா அதே இடத்துல அம்போன்னு விட்டுட்டு சுவான் என்ன பண்றாரு, அவரோட போனை மட்டும் வாங்கிட்டு அங்க வந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் செம்ம சோகமாயிடுறாங்க. ஹீரோ சொன்ன ஹோட்டலுக்கு போய் பார்த்தா ஹீரோவுடைய சிஸ்டர் வந்துட்டு செம்ம மயக்கத்துல படுத்துட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு சுவானை பார்த்து, என்ன உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட நீ ப்ரப்போஸ் பண்ணிட்டியா, அதுக்குள்ள நீ மறந்துட்டியா, என்னை எப்படி எல்லாம் நீ லவ் பண்ண, நீ நானும் எப்படி எல்லாம் லவ் பண்ணோம், ஒரு பையன் இருக்கான் எனக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்றதுக்காக இந்த மாதிரி எல்லாம் நீ பண்ற பத்தியா, இதெல்லாம் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் சகஜம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அங்க வந்து வெளியே போறப்ப சுவான் ஓடி வந்து அவங்கள பின்னாடி இருந்து ஹக் பண்ணிக்கிறாரு. எனக்கு ஒன்னதான் பிடிச்சிருக்கு, நான் ஒன்னதான் லவ் பண்றேன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய சிஸ்டரை பின்னாடி இருந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு இப்ப இவர் அதாவது ஹீரோவுடைய சிஸ்டர் எந்த ஹோட்டல்ல இருக்காங்கன்ற விஷயம் நம்ம ஹீரோயினுக்கும் தெரியும் இல்லையா, அவங்களும் ஒரு டாக்ஸி புக் பண்ணி அந்த ஹோட்டலுக்கு வந்து பார்த்தா சுவானும் ஹீரோவுடைய சிஸ்டரும் ஹக் பண்ணி
பண்ணிட்டு இருக்காது நம்ம ஹீரோயின் பார்த்துறாங்க. பார்த்தோன்னே அவங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஹீரோயினுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் லவ். ஸோ ஃபர்ஸ்ட் லவ்வுடைய பிரேக்கப்பா அவங்க நேருக்கு நேர் பார்த்தோன்னே அவங்க செம்மையா உடஞ்சு போயிடுறாங்க. ஹீரோ பின்னாடி இன்னும் வந்து ஹீரோயினுக்கு வந்துட்டு கொடை பிடிச்சி ஹீரோயினை பார்க்க விடாம தடுக்கிறாங்க. ஆனா பின்னாடி இருக்கிறது நம்ம ஹீரோ தான் சொல்லிட்டு ஹீரோயினுக்கு தெரியும். பின்னாடி இருந்து நம்ம ஹீரோயின் ஏன் நீ இந்த விஷயத்த மறைச்ச, நான் உன் கூட வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டா தானே நான் உன் கூட பழகினேன், நீ எவ்வளவு பெரிய துரோகத்தை எனக்கு பண்ணியிருக்கல, உன்னோட சிஸ்டருடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக என்கிட்ட இருந்து என்னோட லவ் நீ பறிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு அது உன்னுடைய ஃபர்ஸ்ட் லவ் தான், ஆனா வந்துட்டு என்னோட சிஸ்டருக்கும் அது ஃபர்ஸ்ட் லவ் தான், அவங்க தான் முதல்ல லவ் பண்ணாங்க புரிஞ்சுக்கோன்றாங்க. ஆனா ஹீரோயின் இல்ல, நீ உன்னோட சிஸ்டருக்காக நீ என்னோட வாழ்க்கையை நீ கெடுத்துட்ட, இதுக்கப்புறமா நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. ஹீரோ எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோயின் வந்துட்டு இல்ல, நீ உன் சிஸ்டருக்காக என்னோட லைஃபையே நீ வந்துட்டு ஸ்பாயில் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்கிருந்து போறாங்க. ஹீரோ வந்துட்டு தயவு செஞ்சு இந்த நிலைமையில நீ அழுதுகிட்டே போவாத, வா நான் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேணான்றாங்க. ஹீரோ வந்துட்டு எப்பயும் போல நீ இந்த மாதிரி வரல அப்படின்னா நான் உன்னோட சேலரி கட் பண்ணிடுவேன்றாங்க. ஹீரோயின் உன்னோட சேலரியும் வேணாம், நீயும் வேணாம், உன்னோட ஜாபும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுதுகிட்டே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அவ்வளோ, அதாவது சுவானோடைய ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது, அவங்க 2 பேர் போய் படம் பார்த்தது, அப்புறம் அந்த ஹோட்டல்ல ஒயின் குடிச்சது, அதுக்கப்புறம் 2 பேரும் டான்ஸ் பண்ணதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு ஹீரோயின் வந்துட்டு செம்மையா உடஞ்சு போய் அழுதுகிட்டே போயிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுமோன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோவா வண்டி ஓட்டிட்டு ஹீரோயின் பின்னாடி போயிட்டு இருக்காங்க. இங்கே சுவான் என்ன பண்றாரு, ஹீரோவுடைய சிஸ்டரை கூட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட நான் இவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நான் ஏன் வந்துட்டு ஹீரோயினை கல்யாணம் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த பொண்ணு டிவோர்ஸ் ஆன பொண்ணு தானே இவளை வேணாம்னு சொல்றீங்க, நானும் ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நானும் டிவோர்ஸ் அவகிட்ட இருந்து வாங்கிட்டேன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இல்லையா அப்படின்னு. இப்ப இந்த வார்த்தையை கேட்டோடனே நம்ம ஹீரோவுடைய சிஸ்டர் என்ன பண்றாங்க, பலார்னு நம்ம சுவானை அரைஞ்சிட்டு நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்பே, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நீ இந்த மாதிரி நாசம் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து அவனை அடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க நம்ம ஹீரோவுடைய சிஸ்டர். ஒரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா 2-3 நாளா ஹீரோயின் வராதனால அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி போறாங்க. அப்ப அந்த பிளே பாய் ஃப்ரெண்டு ஹீரோவை பார்த்து நீ எப்பயுமே அந்த எலி கூட தானே வருவ, எங்க அந்த எலின்னு கேட்டோன்னே ஹீரோ வந்துட்டு இல்ல அவ பிரேக்கப் ஆனதுல இருந்து என் கூட வரதில்லை, நான் கால் அட்டன் பண்ணாலும் அவன் எடுக்க மாட்டதில்லை அப்படின்னு. இப்ப பிளே பாய் ஃப்ரெண்டு இதுக்கு தாண்டா நான் இந்த பொண்ணுங்களையே நம்புறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பாட்டு இன்னும் வந்துட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் ஒரு பக்கம் அவன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை வந்துட்டு சுவான் வந்துட்டு கால் பண்ணி கூப்பிட்டுருப்பாங்க. ஹீரோயினும் போறாங்க. சுவான் சாரி கேட்கறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் பண்றதெல்லாம் பண்ணிட்டு சாரி கேட்டா எல்லாம் சரியாயிடுமா, இப்போ நீங்க சாரி கேட்கறதுனால என்னோட உடஞ்சு போன மனசு ஒட்டிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க வந்து கோவமா கிளம்பிடுறாங்க. ஆனா வந்துட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. ஆனா ஹீரோ கிட்ட முகம் கொடுத்தே பேச மாட்டேன்றாங்க. ஹீரோ வந்துட்டு நீ ரொம்ப சைல்டிஷா பிஹேவ் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னோட ஜாப் முக்கியம் அதனால தான் நான் மறுபடியும் வந்தேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்களோட ஒர்க் எல்லாம் பார்க்க போறாங்க. ஆனா ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட பேச நிறைய இடத்துல ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோயினும் வந்துட்டு ஹீரோ கிட்ட பேசவே மாட்டேன்றாங்க. கம்பெனி விஷயத்தை தவிர மற்ற எந்த விஷயத்தையும் பேச மாட்டேன்றாங்க. ஹீரோ எனக்கு ஒரு காஃபி எடுத்துருவான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்றாங்க. ஆனா ஹீரோயின் போக மாட்டேன்றாங்க. ஹீரோவே இப்ப டைரக்டா வந்துடுறாங்க அந்த காஃபி குடிக்கிற இடத்துக்கு. ஹீரோயின் என்ன பண்றாங்க, வேணும்னே ஹீரோ குடிக்கிற காஃபில நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணாம உப்பு ஆட் பண்ணி கொடுத்துறாங்க ஹீரோக்கு. ஹீரோ இதை குடிச்சு பார்த்து நீ வேணும் தானே இதை பண்ண அப்படின்னா இல்ல சாரி நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் வேணும் தான் நம்ம ஹீரோவை டென்ஷன் படுத்தணும் அப்படின்றதுக்காக பண்ணியிருப்பாங்க. அடுத்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் புது ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண போறாங்களே, அந்த புது டீம் கிட்ட போயிட்டு அவங்களுடைய ஐடியாஸ்லாம் சொல்றாங்க. ஆனா அந்த புது டீம்ல இருக்கவங்க யாருக்குமே நம்ம ஹீரோயினோட அந்த ஐடியாஸ்லாம் எதுவுமே பிடிக்கல. ஹீரோயின் வந்துட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த புது ப்ராஜெக்ட்கான ஹெட் கிட்ட போறாங்க. அந்த ஹெட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினை வந்துட்டு சரியா மதிக்க மாட்டேன்றாங்க. நீ வேற டீம்ல இருந்து தானே வந்திருக்க, புதுசா உனக்கு எந்த ஐடியாஸும் தெரியாது, அதனால வெறும் நீ வந்துட்டு அந்த டிராயிங்கை மட்டும் எங்களுக்கு போட்டு கொடுத்துரும், அதெல்லாம் நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்னாங்க. ஹீரோயின் என்ன பண்றாங்க, நைட்லாம் உட்காந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் ஹெட் சொன்ன அந்த ஒர்க் எல்லாம் வந்துட்டு பண்றாங்க லேட் நைட். இதை ஹீரோவும் பாக்குறாங்க. ஹீரோயின் அப்படியே தூக்க கலக்கத்திலேயே வந்துட்டு போறாங்க. ஹீரோயினை டிராப் பண்ணலான்னு போனா ஆனா ஹீரோயின் என்ன பண்றாங்க, அதுக்குள்ளே பஸ்ல ஏறிடுறாங்க. ஹீரோயின் என்ன பண்றாங்க, அப்படியே பஸ்லயே வந்துட்டு கம்பியில சாஞ்சுக்கிட்டே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு ஒழுங்கா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பஸ்ஸை மறுபடியும் ஃபாலோ பண்றாங்க. ஹீரோ நினைச்ச மாதிரி ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட ஸ்டாப்பே வந்துட்டு வரப்போகுது. இருந்தாலும் வந்துட்டு ஹீரோயின் எந்திரிக்கவே இல்லை. இப்ப ஹீரோ என்ன பண்றாரு, இவளை எப்படியாவது எழுப்பாட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு தெரிஞ்சே கால் பண்றாங்க. ஹீரோயின் எந்திரிக்கிறாங்க. கரெக்டா அவங்களோட பஸ் ஸ்டாப்பும் வந்துட்டு ஹீரோயின் கீழே இறங்கிறாங்க. ஹீரோ என்ன சொல்றாரு, இல்ல நான் சும்மா ஒரு ஜாப் விஷயத்துக்காக தான் கால் பண்ணேன், இந்த மாதிரி அந்த ஃபைல் எங்க இருக்கு இந்த ஃபைல் எங்க இருக்குன்னு. இப்ப ஹீரோயின் கடுப்பாவறாங்க. இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, இப்ப கூட ஃபைலை பத்தி கேட்கறான் பாரு, இவன் வந்துட்டு ஒரு ஹார்ட்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்டிட்டு போனை வச்சுறாங்க. ஆனா ஹீரோவோ ஹீரோயினை எழுப்பணும் தான் பண்ணிருப்பாங்க. அடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் ஹெட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட நம்ம ஹீரோ வராங்க. ஹீரோ என்ன பண்றாரு, அந்த ப்ராஜெக்ட் கேட்டுக்கிட்ட எப்படி இருக்கு கேமிங்லாம் அப்படின்னு கேட்டா புதுசா வந்த பொண்ணு பெருசா ஒன்றும் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ற மாதிரி இல்லைன்னு. இப்ப ஹீரோ அந்த ப்ராஜெக்ட்கான அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே பாக்குறாங்க. எல்லாமே நல்லா தானே இருக்கு, அப்புறம் அந்த பொண்ணை எப்ப பாரு ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட் ஹெட் கிட்ட சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அந்த கேமை போய் பாக்குறாரு. பார்த்தா
ஹீரோயின் அந்த இடத்துக்கு வராங்க. ஹீரோயின் கிட்ட இங்க பாரு உட்காந்து இந்த கேம் எல்லாம் கத்துக்கொண்டாங்க. ஹீரோயின் எனக்கு இது டிசைன் பண்ணி கொடுக்குற ஒர்க் மட்டும் தான், இது நான் ஏன் இந்த கேமிங் விளையாடெல்லாம் கத்துக்கணும்னு ஹீரோ என்ன சொல்றாரு, நான் தான் ஓனர், நான் சொல்ற மாதிரி தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அந்த கேமிங்லாம் வந்துட்டு வற்புறுத்தி வந்து நம்ம ஹீரோ கத்துக்க வைக்கிறாங்க. இந்த பக்கம் சூனானுடைய அம்மா அந்த குட்டி பையன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த குட்டி பையன் எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குதுன்னு சூனானுடைய அம்மா என்ன பண்றாங்க, சரி ஓகே என்னுடைய சாப்பாடு சாப்பிட்டு பாருன்னு அவன் சாப்பிட்டு பார்த்துட்டு வாவ் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவனோட ஸ்பீச் வந்துட்டு சூனானுடைய அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த குட்டி பையனை பேச வச்சு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஹீரோயின் வந்துட்டு லேட் நைட்டா தான் வீட்டுக்கு போறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ மறுபடியும் இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம ஹீரோயினை வற்புறுத்தி உட்கார வச்சு அந்த கேமிங்லாம் விளையாட சொல்றாங்க. ஹீரோ என்ன சொல்றாரு, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ இந்த கேமிங்கை நல்லா விளையாண்டு பிராக்டிஸ் பண்ணுறாங்க. ஹீரோயின் முழிக்கிறாங்க, ஏன்னா நான் தூங்க தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் முழிக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் பண்ற கஷ்டத்துல அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்றாங்க. அவங்க ஃப்ரெண்டு என்ன சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்சு அவர் உன்னை லவ் பண்றாரு, நீ அவரை ரிஜெக்ட் பண்றதுனால தான் வந்துட்டு அவர் உன்னை இந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்றாரு போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கேமிங்கை வந்து பாத்தீங்கன்னா அந்த புது கேமை வந்துட்டு மார்க்கெட்ல விடுறதுக்காக எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டி மாதிரி கொடுக்குறாங்க. அப்ப ஹீரோயினும் அந்த பார்ட்டிக்கு வந்து அட்டென்ட் பண்றாங்க. எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உடனே இப்ப அந்த பார்ட்டி அதான் அந்த கேமை வந்துட்டு மார்க்கெட்ல விடுறதுக்கு முன்னாடி நீங்க இந்த கேமை வந்துட்டு விளையாண்டு பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட் ஹெட் நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ என்ன சொல்றாரு, எனக்கு அந்த கேமிங்கை பத்தி தெரிஞ்சதுக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு நல்லா தெரியும், அவ சூப்பரா விளையாடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த ப்ராஜெக்ட் ஹெட்டும் நம்ம ஹீரோயின் அப்புறம் இன்னொரு ஒருத்தவங்க இவங்க மூணு பேருமே சேர்ந்து அதுல விளையாடுறாங்க. ஹீரோயின் வேற லெவல்ல விளையாடுறாங்க. அங்க இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு வாவ் செம்ம மாசா விளையாடுற நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பாராட்டுறாங்க. ஹீரோயினுக்கு இப்பதான் புரியுது எதுக்காக ஹீரோ வந்துட்டு நம்மள லேட் நைட் இவ்வளோ வந்துட்டு இந்த கேமிங்கை விளையாட சொன்னாரு அப்படின்றதுக்காக. ஏன்னா ஹீரோயின் புது டீம்ல வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் நம்ம ஹீரோயினை ஏத்துக்கணும்ன்றதுக்காக தான் நம்ம ஹீரோயின் இந்த மாதிரிலாம் பண்ணிருக்காங்க. ஆனா ஹீரோயின் இது தெரியாம ஹீரோவை திட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. இப்ப அந்த பார்ட்டி எல்லாம் முடிச்சுட்டு ஹீரோவும் ஹீரோயினும் வந்து பாத்தீங்கன்னா நடந்து பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு எனக்காக நீங்க ரொம்பவும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, தேங்க்ஸ் அப்படின்னு. ஹீரோ ஆமா புரிஞ்சுக்கிட்டா சரி, இதுக்கு முன்னாடி திட்டுனேன், இப்ப வந்து தேங்க்ஸ் சொல்றேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன திட்டு வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி போதும் ரிலேஷன்ஷிப் ஹீரோயின் இன்னும் கடுப்பாயிராங்க. உங்களுக்கு தெரியாதா நான் தான் பிரேக்கப் பண்றேன், அப்படியே என்ன சும்மா சும்மா கஷ்டப்படுத்துறீங்கன்னு ஹீரோயினை சரிவா நானே உன்னோட வீட்டுல கொண்டு போய் விடுறேன்றாங்க. ஹீரோயினுக்கு அவங்க அம்மா கால் பண்றாங்க. ஹீரோயின் சோகமா வராங்க. ஏன் என்னாச்சு உன்னோட வீட்டுல இன்னும் உன்னோட பிரேக்கப் பத்தி சொல்லலையா அப்படின்னு கேட்டா ஹீரோயின் இல்ல, சொன்னா வந்துட்டு அப்பா வந்துட்டு சூனானை கூப்பிட்டு திட்டுவாரு, அதனால நான் இன்னும் வந்துட்டு வீட்டுல எதுவும் சொல்லல அப்படின்றாங்க. ஹீரோ என்ன பண்றாரு, ஓ அப்படியா நீ வந்துட்டு அவனுக்கு ரொம்ப வந்துட்டு சப்போர்ட் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றாங்க பாதி வழியில இறக்கி விட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஐயோ வீடு பக்கத்துல தான் இன்னும் என்ன கொண்டு போய் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா ஹீரோக்கு ஒரு ஜெலஸ் மாதிரி வந்தது. இந்த பக்கம் சூனான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரூமுக்கு, அதாவது அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க அந்த ரூமுக்குள்ள போவாம அங்க வெளியே இருந்தே பாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோடைய சிஸ்டர் தான் திட்டாங்க இல்லையா, அதனால வெளியே நின்று பாத்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துல சூனானுடைய அம்மா வந்துட்டு இங்க பாருப்பா, இதுக்கப்புறம் உன்னோட ரிலேஷன்ஷிப்ல நான் தலையிடுற மாதிரி இல்ல, உன்னோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம், நானும் உன்னை எவ்வளவுதான் வந்துட்டு கட்டாயப்படுத்துது, இதுக்கப்புறம் உன் லைஃப் நீயே பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சூனானுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. இப்ப ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்துட்டு இப்போ இந்த கேமிங் வந்து ஹீரோயின் ரெடி பண்ணி கொடுத்தாங்களே அந்த கேமிங் அது வந்துட்டு மார்க்கெட்ல நல்லாவே போயிட்டு இருக்கு. அதனால இன்னொரு கேமிங்கை நம்ம புதுசா ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்காக லீன்ற ஒருத்தவங்க வர போறாங்க. அவங்க வந்துட்டு இங்க நம்ம ஆஃபீஸ்லேயே வந்துட்டு தங்கி வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் ஹெல்ப் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்க. ஒரு பக்கம் சூனான் வந்துட்டு ஹீரோடைய சிஸ்டருடைய வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி அம்மா வந்துட்டு ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு. இப்ப ஹீரோடைய சிஸ்டர் என்ன சொல்லிடுறாங்க, இங்க பாருங்க இதுக்கப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப் வேணான்றாங்க. சூனான் கெஞ்சுறாரு, ஏன் அந்த மாதிரி சொல்றது, இதுக்கு முன்னாடி அம்மா தானே பிரச்சனையா இருந்தாங்க அப்படின்னு. இங்க பாருங்க என்னுடைய பையனை உங்க அம்மா தான் வந்துட்டு ஆபரேஷன் பண்ணி எனக்கு காப்பாத்தி கொடுத்தாங்க. ஒரு அம்மாவோட வலி என்னன்றது எனக்கு நல்லாவே தெரியும். உங்க அம்மா உங்களுடைய சந்தோஷத்துக்காக மட்டும்தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து உங்களை பிரிச்சு நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்பலன்னு சொல்லிட்டு ஹீரோடைய சிஸ்டர் சொல்லிட்டு அவங்க பிரேக்கப் பண்ணிடுறாங்க சூனான. ஆனா சூனான் நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அழுதுகிட்டே போயிடுறாங்க. உள்ள இருந்து நம்ம ஹீரோடைய சிஸ்டரும் வந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு தெரியுது ஹீரோயினை வந்துட்டு சூனான் பிரேக்கப் பண்ணியிருக்காரு அப்படின்றது. ஹீரோயினை போயிட்டு பார்க்க போயிட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு அழவே ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால தானே உன்னோட லைஃப்ல இந்த மாதிரி அடிச்சு, தயவு செஞ்சு நம்ம மன்னிச்சுடு அப்படின்றாங்க. ஆனா ஹீரோயின் இவ்வளோலாம் சீன்லாம் வேணாம், ரெண்டு பக்கமும் லவ் பண்ணாதானே லவ், ஆனா நான் ஒன் சைடா நான் என் பக்கத்துல இருந்து மட்டும் தான் லவ் பண்ணேன், அதாவது இது வந்துட்டு பெருசா ஒன்றும் அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போக, இல்ல உன் மனசுல கஷ்டம் இருக்கு, நீ வந்துட்டு அதை வெளியே காமிச்சிக்க மாட்டேன்ற, வா நான் உன்னை ஒரு நிம்மதியான இடத்துக்கு, உன் அமைதியான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து தரன்னு எடுத்துட்டு போறாங்க. ஹீரோயின் எங்க கூட்டிட்டு போறீங்கன்றாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோ
ஹீரோடைய சிஸ்டர் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு கரோக்கி கூட்டு வந்திருக்காங்க. அமைதியான இடம்னு சொல்லிட்டு கரோக்கி கூட்டு வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றாங்க, அந்த தூக்கத்திலேயே அங்க இருக்க நிறைய பியர் எல்லாம் குடிச்சிட்டான் அப்படின்னாலாம் தூங்கிடுறாங்க. எந்திரிச்சு பார்த்தா அந்த இடத்துல ஹீரோடைய சிஸ்டர் காணும். ஐயோ எங்க போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு கரோக்கில இருந்து வெளியே வந்து பாக்குறாங்க. அந்த இடத்துல ஹீரோடைய பிளே பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். அப்ப ஹீரோயினை பார்த்துட்டு எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டோன்னே ஹீரோயின் ஆல்ரெடி வந்துட்டு ட்ரிங்க்ஸ்ல இருக்கிறதுனால ஹீரோயினுக்கு அவன் யாருன்னு அடையாளம் தெரியல. இவன் கை போட்டு பேசினோடனே ஹீரோயின் வந்துட்டு என்ன நீ புல்லிங் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பியர் பாட்டில் எடுத்து அவன் தலையில அடிச்சுட்டாங்க. மார்னிங் வந்துட்டு ஹீரோக்கு கால் வருது அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து, என்னடா உன்னுடைய ஆஃபீஸ்ல இருக்க பொண்ணு இந்த மாதிரி வந்து அடிச்சுட்டாடானோடனே ஹீரோ அப்படியா யார் இது சொல்லு, நான் வந்துட்டு வேலையில இருந்து எடுத்துறேன் அப்படின்னு. அது ஹீரோயின் தான் அப்படின்னு. அப்ப மூடிட்டு வைடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுறாரு. இங்க ஹீரோயின் என்ன பண்றாங்க, காலையில அவங்களோட இடத்துக்கு வந்து பார்த்தா ஹீரோயினுக்கு பிடிச்ச ஒரு பெரிய வந்துட்டு ஸ்டஃப் பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷ் ஒன்று. அந்த டிஷ் இருக்கு. ஹீரோயின் வாவ் ரொம்ப சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அது நம்ம ஹீரோ தான் ஹீரோயினுக்காக ஆர்டர் பண்ணி ஹீரோயினோட இடத்துல வச்சிருப்பாங்க. ஹீரோயின் வந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டு செம்மையா திம்முன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. ஹீரோயின் மீட்டிங்ல தூங்கி வழியிறாங்க. ஹீரோ வந்துட்டு என்ன நீ தூங்கி வழியிற, கம் டு மை கேபின் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுறாங்க. ஹீரோயின் போனா ஏன் இந்த மாதிரிலாம் தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா, எல்லாம் அவங்க சிஸ்டர்னால தான் கரோக்கிக்கு போனா இந்த மாதிரிலாம் ஆச்சு அப்படின்னு. ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீ இங்கே கொஞ்சம் நேரம் தூங்கிக்கோன்றாங்க. ஹீரோயின் செம்ம ஜாலியா நான் இங்க தூங்கிக்கலாமா, சரி ஓகே அப்ப உங்களுடைய சோஃபாவே யூஸ் பண்ணிக்கிட்டுமா சொல்லிட்டு ஓடி போயிட்டு என்ன பண்ணிடுறாங்க, ஆஃபீஸ் டைம்ல நல்லா தூங்கிடுறாங்க. ஹீரோ போய் பாக்குறாரு, அடி பாவி நான் சும்மா தான் சொன்னேன் அதுக்காக போய் நல்லா தூங்கிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல போனா ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிஷ்ஷஸ் உடைய பேர்லாம் வந்துட்டு முணுமுணுத்துக்கிட்டே இருக்காங்க. ஹீரோ இதை பாக்குறாரு. கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் தூங்கி எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு அவங்க முன்னாடி ஹீரோயின் முணுமுணுத்து அந்த எல்லா டிஷ்ஷுமே இருக்கு. ஹீரோ பார்த்துட்டு லஞ்ச் டைம் வந்துருச்சா, சரி ஓகே சார் நீங்க சாப்பிடுங்க நான் போறேன்றாங்க. ஆனா ஹீரோ வந்துட்டு இது உனக்காக தான் நான் ஆர்டர் பண்ணிருக்கேன் உட்காந்து சாப்பிடுன்றாங்க. ஹீரோயின் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமோ அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ ஆஹா தெரியும் இப்பதானே நீ புலம்புன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்லயே பாத்தீங்கன்னா ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அவங்க ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக போறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஹீரோயினை பார்த்துட்டு நேற்று இவன் தான் என்ன புல்லிங் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொன்னோன்னே இப்போ அவன் சொல்றா, ஏமா நேற்று ட்ரிங்க்ல இருந்தா அப்ப மறந்துட்டேன், இப்போ கூடமா என்ன மறந்துட்டேன், நான் தாமா வந்துட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டுன்னொன்னே ஹீரோயின் அச்சோ ஆமா இல்ல சாரி என்னை மன்னிச்சிடுங்க நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு. இப்போ அவன் என்ன சொல்றான், என்னுடைய பில் எல்லாத்தையுமே நீ தான் பே பண்ணுறாங்க. ஹீரோயினும் ஓகே நான் பண்ண தப்புக்கு நானே வந்துட்டு பில் எல்லாம் பே பண்ணிடுறேன் அப்படின்னாங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோயினோட அம்மா கால் பண்றாங்க. ஹீரோயின் போன் எடுத்துட்டு வெளியே போறாங்க. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ஹீரோடைய அந்த ஃப்ரெண்ட் இருக்காங்களே, அவங்க வந்துட்டு ஹீரோ எதுக்கு வந்திருப்பாங்கன்னா அவன் ஹீரோடைய கம்பெனியில் வந்துட்டு புதுசாக ஸ்டார்ட் பண்ண அந்த கேமிங்காகன்னு சொல்லிட்டு அவரை வந்துட்டு கூப்பிட்றதுக்காக அந்த பிளானிங்லாம் பண்ணுறதுக்காகன்னு சொல்லிட்டு தன்னோட ஃப்ரெண்டை கூப்பிட்றதுக்காக வருவான். அப்பன்னு பார்த்து ஹீரோயினோட அம்மா கால் பண்ணி வீட்டுக்கு அர்ஜென்ட்டாக வாங்குவாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த இடத்துல ஹீரோடைய சிஸ்டர் இருக்காங்க. இப்போ அவங்க அம்மா வந்துட்டு அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் வந்துட்டு ஏமா உனக்கு பிரேக்கப் ஆன விஷயத்தை எங்ககிட்ட சொல்லலை, நீயே இந்த கஷ்டத்தை தனியாக அனுபவிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி இதை சொன்னது யாருன்னா நம்ம ஹீரோடைய சிஸ்டர் தான். ஹீரோயின் அடி பாவி உன் கூட ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டது என் வீட்டை போட்டு குட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து செமையா மறைச்சிக்கிட்டே இப்போ அவங்க அம்மா அப்பா கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனாலும் இருந்தாலும் சூனானை கூப்பிட்டு திட்டுறாங்க. இப்போ சூனான் கிட்ட ஹீரோயின் சாரி சொல்றாங்க. சூனானும் ஹீரோயின் கிட்ட சாரி சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேருமே வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுடைய சிஸ்டருக்கு வந்துட்டு பேக்கரி ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த பேக்கரிக்கு புதுசாக ஒரு டிஷ் ஒன்று ஆர்டர் வந்திருக்கு. அந்த டிஷ்ஷோடைய பேர் பார்த்தோன்னே நம்ம சூனான் அதாவது ஹீரோவுடைய சிஸ்டர் அந்த ஆர்டர் பண்ண அந்த அட்ரஸுக்கு போயிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஃபிளாஷ்பேக் மாதிரி நினைச்சு பார்க்குறாங்க. என்னன்னா அந்த டிஷ்ஷை கற்றுக் கொடுத்ததே அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான். ஸோ அவங்க ஹஸ்பண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்கரி ரன் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அப்போ ஒரு தடவை காரில் போகல அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகிடும். ஸோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தா ஆனால் அந்த இடத்துல அவங்க ஹஸ்பண்ட் இருக்க மாட்டாங்க. டிவோர்ஸ் பேப்பர் மட்டும்தான் இருக்கும். அதனால தான் சின்ன வயசுலேருந்தே அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பையன் சின்ன வயசாக இருக்கிறதுலேருந்தே அவங்க வந்துட்டு அந்த குட்டி பையனை வளர்க்கறதுக்கான பொறுப்பு அவங்களுக்கு வந்திருக்கும். இப்போ அந்த அட்ரஸை தேடி அவங்க போய் பார்த்தா அது வேற யாரும் கிடையாது. இவங்க சந்தேகப்பட்ட மாதிரி இவங்களுடைய ஹஸ்பண்ட் தான் அந்த இடத்துல இருக்காங்க. இப்போ வந்துட்டு ஹீரோவுடைய சிஸ்டர் கேட்டால் அவர் சாரி கேட்குறாரு, தயவு செஞ்சு நம்ம மன்னிச்சுடு, இந்த மாதிரி மறுபடியும் நானோட லைஃப்ல வரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னாங்க. ஆனா நம்ம ஹீரோடைய சிஸ்டர் உனக்கு வந்துட்டு ஆக்சிடென்ட் நடந்து உன்னோட காலில் அடிபட்டு இருந்தது, அதனால நான் உன்னை ஜஸ்ட் பார்க்க தான் வந்தேன், நான் மறுபடியும் ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ண வரலன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பிடுறாங்க. இப்போ வந்துட்டு ஹீரோடைய ஆஃபீஸ்க்கு ஒருத்தவங்க வராங்க. அவர் வந்துட்டு என்ன பண்றாங்க, ஹீரோயினோட பேர் வந்துட்டு கூப்பிட்டுறாங்க. ஸோ ஹீரோயின் அந்த இடத்துல வராங்க. ஹீரோயின் என்ன நினைச்சுக்கிறாங்க, இவர் வந்துட்டு அதாவது ஹீரோ சொன்னார் இல்லையா லீன்ற ஒருத்தவர் வர போறாரு, ஸோ அவர் தான் வந்துட்டு புது ப்ராஜெக்ட்டுக்கான ஹெல்ப் எல்லாம் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவருன்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோயின் வந்துட்டு ஒரு கெஃபே கூட்டு போய் அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அந்த கெஃபேக்கு வராங்க. ஹீரோயினை பார்த்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹீரோயின் வந்துட்டு இவர் யாருன்னு தெரியலையா, நீங்க சொன்னீங்கல்ல லீ அவர் தான் அப்படின்னு ஹீரோயினோட கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு யார் சார் நீங்க அப்படின்றாங்க. இந்த மாதிரி வந்துட்டு என்னோட பையனுக்கு ஹீரோயினை வந்துட்டு பொண்ணு பார்க்கறதுக்காக வந்தப்பா அதான்ப்பா டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்கணும். இப்போ ஹீரோயின் என்ன அப்ப நீங்க லீ சார் இல்லையா, யார் உங்களுக்கு என்னோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க ஹீரோவும் அதே தான் கேட்குறாங்க. இப்போ அவர் என்ன சொல்றாங்க, உன்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா போஸ்டர் மாதிரி எல்லா இடத்துலையும் ஒட்டி
இருக்குமா, அதனால தான் நான் வந்தேன், நீ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கா, அதான் வந்தேன்றாங்க. இப்போ அந்த போஸ்டர்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இருக்காங்க. கீழே கான்டாக்ட் நம்பர்னு போட்டு நம்ம ஹீரோடைய சிஸ்டருடைய நம்பர் தான் இருக்கும். ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு பிரேக்கப் ஆனதுனால அவங்க இந்த ஏற்பாடுலாம் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஹீரோயினை பார்த்து செம்மையா முறைக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் தான் வந்துட்டு கோவப்படும். ஆனா நம்ம ஹீரோ வந்துட்டு கோவப்படுறாங்க. ஹீரோயின், நான் தான் உங்க மேல கோவப்படும் உங்க சிஸ்டர் பண்ணதுக்கு, ஆனா நீங்க என் மேல கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோக்கு வந்துட்டு மனசுக்குள்ளே ஒரு ஜெலஸ் ஆகுது. நம்ம ஹீரோயின் யார்கிட்டயும் பேசக்கூடாது, எதிரி இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ லைட்டா ஜெலஸ் ஆகுறாங்க. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட பையனை அவர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு, அதாவது ஹீரோவுடைய சிஸ்டரோட பையனை. அதனால அப்பா கிட்ட கொண்டு போய் வந்து காமிக்கிறாங்க. இந்த பையனுக்கு வந்து ஆக்சுவலி அவர் தான் அப்பான்றது தெரியாது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவாக்கில் அவர் அப்பா அப்படின்ற விஷயத்தை இவர் கண்டுபிடிச்சிருந்தான். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட்டி பையன் என்ன பண்ணுறான், சூனானுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அப்பான்ற ஒரு கேரக்டர் வந்திருக்காங்க, அம்மா கிட்ட பேசினாங்க, என்னை கொண்டு போய் காமிச்சாங்க, எனக்கு உங்களை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு நீங்கள் தான் வந்துட்டு அப்பாவா வேணும்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் சூனான் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோவுடைய அந்த பிளே பாய் ஃப்ரெண்டு இருக்கான்னு தெரியுமா, அவன் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வந்துடுறான். ஏன்னா ஹீரோ வந்துட்டு ஹெல்ப் கேட்டு புது ப்ராஜெக்ட்காக அவன் ஆஃபீஸ்க்கு வந்தோடனே அங்கே வந்து பொண்ணுங்க எல்லாருமே அவனை பார்த்து செம்மையா வழியிறாங்க. அவன் ஒரு பிளே பாய்ன்றது தெரியாம. இதுல ஒரு பொண்ணு ஓவரா வந்து அவனை பார்த்து செம்மையா வழிஞ்சிட்டு இருக்கா. ஏன்னா இது வந்துட்டு அதாவது ஹீரோயின் புதுசா ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றாங்களே, அங்க இருக்கிற ஒரு பொண்ணு. ஹீரோயினும் வந்து பாத்தீங்கன்னா அவன் கூட போய் இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஹீரோயினுக்கு தெரியும்ல இவனை, அதனால பெருசா ஒண்ணு கண்டுக்கல. இப்போ என்ன பண்றான், அவன் வந்துட்டு ஒரு ஃபைல் ஒன்று எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு ஹீரோயினா அவனோட கேபின்குள்ள அனுப்பிச்சான். ஆனா வந்துட்டு அந்த டிராக்குள்ள ஒரு போலியான ஒரு பாம்பு ஒன்று வச்சிருப்பான் போல இருக்கு. ஹீரோயின் அதை தொட்டு பார்த்துட்டு செம்மையா பயப்படுறாங்க. பிராங்க் பயப்படாதன்றாங்க. ஹீரோயின் என்ன பண்றாவே பிராங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஃபோன் பண்ணி கத்துறாங்க. இந்த மாதிரி ஒரு லூசு கூட என்ன நீ வந்துட்டு இந்த மாதிரி என்ன வேலை செய்ய வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவை கத்துறாங்க. ஹீரோக்கு என்னன்னே புரியல, ஏன் இவன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறா, அப்படி ஏதாவது இவன் ஏதாவது பண்ணி நீ தொலைச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஹீரோயினை போட்டு இவன் வாட்டி வதச்சிட்டு இருக்கான். இந்த வேலை செய் அந்த வேலை செய்யுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட மொக்க போட்டுட்டு இருக்கான். வேற எதுவும் கிடையாது. ஏன்னா ஆக்சுவலி இவன் தான் ஒரு பிளே பாய் இல்லையா. ஸோ அதுக்கப்புறமா திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த லிஃப்ட், அதாவது அவனோட இருக்கிற அந்த ரூம் ஃபுல்லாவே ஆஃப் ஆயிடுது. ஹீரோயின் பயந்து போயிட்டு இருக்க, இவன் பின்னாடியே போயிட்டு இருக்கான். எனக்கும் பயமா இருக்கு, போ என்னோட ஃபைல் மட்டும் எடுத்துட்டு வந்து நம்ம வீட்டுக்கு போலான்றாங்க. ஹீரோயின் போயிட்டு பயந்து போறாங்க. எனக்கு இருட்டுனா ரொம்ப பயம், எனக்கு பேய்னா ரொம்ப பயம்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. இப்போ இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்க. அப்ப வந்துட்டு அதாவது ஹீரோயினோட புது டீம்ல இருக்க ஒரு பொண்ணு, அதான் அந்த பொண்ணு கூட பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய பிளே பாய் ஃப்ரெண்டை பார்த்துட்டு ரொம்பவும் சொல்லி விடுவாளே, அந்த பொண்ணு ஹீரோயின் கிட்ட இங்க பாரு, அவன் ஒன்றும் பயப்படுறதுலாம் ஒன்றும் இல்லை, பயப்படுற கேரக்டர்லாம் இல்லை, அவனுடைய இன்ஸ்டாகிராம்ல பாரு, அவன் நிறைய ஹாண்டடான பிளேஸுக்குலாம் போயிட்டு அங்கெல்லாம் செல்ஃபிஸ் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து அவனை அப்லோட் பண்ணியிருக்கான். உன்னை அவன் பிராங்க் பண்ணியிருக்கான்னு. இப்போ ஹீரோயின் இருக்கிற தொல்லை பார்த்தாது நீ இவன் வேறையா அப்படின்னு சொல்லிட்டு செமையா டென்ஷன். எனக்கு ஹீரோ கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி நான் வந்துட்டு ஒரு ட்ரிப்புக்காக ஃபாரின் போயிருக்கேன், ஸோ அதனால் வந்துட்டு இப்போ நடக்கிற கேமிங் ப்ராஜெக்டை என் ஃப்ரெண்டு கூட நீ கூட சேர்ந்து இருந்து நல்லபடியாக வந்துட்டு முடிச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க. ஹீரோயினும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் ஒரு பொம்மையோட ஃபோட்டோ அனுப்பிச்சு எனக்கு அந்த பொம்மை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு இது என்ன நீ சைல்டிஷா பிஹேவ் பண்ற, இதெல்லாம் ஒரு கிஃப்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் போனை வச்சுட்டு சொல்றாங்க. ஹீரோயின் ப்ளீஸ் வாங்கிட்டு வாங்கலாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்துறாரு. ஆனா ஹீரோ என்ன நினைக்கிறாரு, அந்த பொம்மை நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு மறுபடியும் சொல்ல புஷ் பண்றாங்க. ஆனா ஹீரோயின் அதெல்லாம் கேட்காம போனை மட்டும் கட் பண்ணிட்டு சரி ஓகே ரொம்ப பண்றான் அப்படின்னு நினைச்சிட்டு அமைதியா இருந்தாங்க. இப்ப ஹீரோயினோட ஆஃபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கேமிங் காம்படிஷன் மாதிரி ஒன்று நடக்குது. அந்த இடத்துல அந்த பிளே பாயும் இருக்கான். ஸோ ஹீரோயினும் பிளே பாயும் தான் ஒரு கேமை வந்துட்டு விளையாடுறாங்க. ஸோ அதில் பிளே பாய் தான் வந்துட்டு வின் பண்ணுறான். ஹீரோயின் பிளே பாய்க்காக கிளாப்லாம் கொடுக்குறாங்க. அங்கே இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே அந்த பிளே பாய் மேலே செம்மையாக இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. இதில் ஹீரோயின் கூட இருக்கிற இன்னொரு பொண்ணு அவனை பார்த்து இன்னும் சொல்லி விட்டுக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறமா அந்த பிளே பாய் ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு என்ன சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஹீரோயின் பார்க்குறாங்க, என்ன நீங்கள் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க, உங்களுடைய அசிஸ்டன்ட் அவ்வளோதான், இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, இங்கே பாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருன்றாங்க. ஹீரோயின் வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் அப்படியே வாயை கடிச்சுக்கிட்டு அமைதியாக இருந்துறாங்க. ஏன்னா ஹீரோ நல்லபடியாக அவனை பார்த்துக்க சொன்னாங்களே, அதனால ஹீரோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினுக்கு வந்துட்டு போயிட்டு அங்கே ஒரு ஹோட்டலுக்கு போகிறாரு. சாப்பிட்றதுக்கு போகிறப்ப அங்கே ஒரு பொண்ணை 4 பேர் புல்லிங் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ தான் நடுவில் பூந்து அந்த பொண்ணை வந்துட்டு காப்பாற்றுறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி வேற ஒரு பொண்ணு வந்துட்டு அவங்கள காப்பாற்றிடுறாங்க. ஸோ அந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு. ஆக்சுவலி இந்த பொண்ணும் ஹீரோவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே காலேஜ் வரைக்கும் ஒன்றா படித்தவங்க. இவங்க கூட படித்தது தான் அந்த பிளே பாய் ஃப்ரெண்டு. இப்போ இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே வராங்க. ரொம்ப நாள் ஆச்சுல உன்னை பார்த்து எப்படி இருக்கான் வந்துட்டு அந்த
பிளே பாய் அப்படின்னு கேட்டாங்க. என்னன்னா இப்ப அந்த பிளே பாய் வேற இடத்துல, அதாவது சைனால இருக்க ஒரு கம்பெனில வேலை செய்யறான். இந்த பொண்ணு ஹெட் ஆஃபீஸ்ல வேலை செய்யற ஒரு பொண்ணு. ஆனா ரெண்டு பேருமே ஒரே கம்பெனில தான் வந்துட்டு வேலை செய்யறாங்க. ஹீரோ வந்துட்டு வாங்க என்னோட ரூம் இங்க பக்கத்துல தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ மட்டும் குளிக்க போயிறாங்க. இந்த பொண்ணுக்கு வந்துட்டு எமி கால் பண்றா. அதாவது ஹீரோ வந்துட்டு எமி கால் பண்றா. எமி தான் அந்த பிளே பாய் வந்துட்டு செமையா ஜொல்லு விட்டுட்டு இருப்பாளே அந்த பொண்ணு கால் பண்ணி ஹீரோ கிட்ட பேசுறா ஒரு ப்ராஜெக்ட பத்தி. ஹீரோவும் அதை பத்தி பேசிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. ஆனா அந்த பொண்ணுக்கு ஹீரோவுடைய ரூம்ல இந்த நைட்ல யாரா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்றா, செம்மையா வந்துட்டு சந்தேகப்படுறா. அப்புறம் ஹீரோவுடைய இந்த பொண்ணு ஃப்ரெண்ட் இவ என்ன பண்றா, ஹீரோ கிட்ட பேசிட்டாங்க வந்து கிளம்பிடுறா. இப்ப அந்த எமி என்ன பண்றா, ஹீரோயின் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நான் ஹீரோக்கு கால் பண்ணேன், ஆனா நடுராத்திரியில ஒரு பொண்ணு எடுத்து பேசினா யாரா இருக்கும் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. யாரா வேணாலும் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ஹீரோ முதல்ல இங்க வரணும், இந்த பிளே பாய் வேற என்ன ரொம்பவும் டார்ச்சர் பண்றான், என்ன கேர்ள் ஃப்ரெண்டா வேற ஆக சொல்றான் அப்படின்னு இப்ப அந்த பொண்ணு அதான் சொல்லி விட்டுட்டு இருக்கா. அந்த பொண்ணு வந்துட்டு ஹீரோயின் மேல லைட்டா ஜெலஸ் ஆகிறா. அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா கேமிங் காம்படிஷனுக்காக எல்லாரும் வந்துட்டு கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப மறுபடியும் அந்த பிளே பாய் ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக விஆர் கேம் ஒன்று விளையாடுறான். ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த விஆர் கேம்ல நிறைய ஸ்கோர்லாம் பண்ணிடுறாங்க. இப்ப அந்த ஜொல்லு விடுற அந்த பொண்ணு என்ன பண்றா, ஹீரோயினை பார்த்து பாத்தியா யாழ் எவ்வளவு சூப்பரா விளையாடுறானோனே. இப்ப உடனே வந்துட்டு அந்த பிளே பாய் ஹீரோயின் மட்டும் தனியா கூப்பிட்டு இந்த பாரு நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, ஒழுங்கா இன்னும் எந்த ப்ராஜெக்டும் முடிக்கல, சீக்கிரமா வா நம்ம முடிக்கணும் அந்த ப்ராஜெக்டை ஹீரோ வரதுக்குள்ள அப்படின்னாங்க. ஹீரோயின் வந்துட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் அதை முடிக்கணும், முதல்ல அதை முடிங்க, அதுக்கப்புறமா நம்ம வெளியே போலான்றாங்க. இங்க பாரு நான் அதை ஃபர்ஸ்ட் முடிக்கணும்னா நீ எனக்கு வந்துட்டு டின்னர் வாங்கி தரணும் அப்படின்றாங்க. ஹீரோயின் வேற வழி இல்லாம ஓகே வாந்து தந்து தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. ஹீரோ வரலன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷனாவே இருக்கு. ஏன்னா ஹீரோ வந்துட்டு அங்க இல்ல இல்லையா ஆஃபீஸ்ல. அப்புறம் ஒரு நாள் என்ன பண்றா, இந்த பிளே பாய் வந்துட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு ஒரு யூஎஸ்பி ப்ராஜெக்ட் இருக்கிற ஒரு பென்ட்ரைவ் வந்துட்டு ஆஃபீஸ்ல இருக்கு, ஸோ அதை வந்துட்டு ஒரு ஹோட்டல் கொண்டு வா, ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட்கான மீட்டிங் நடக்குதுன்றாங்க. ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அங்க போறாங்க. இவன் வந்துட்டு அந்த ப்ராஜெக்டோடைய மீட்டிங் எல்லாத்தையுமே அந்த பிளே பாய் வந்துட்டு அந்த ஹோட்டல்ல இருந்து பார்த்துட்டு இருக்கப்ப ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஹீரோ கூட இருக்கிற அந்த பொண்ணு, அதாவது ஹீரோடைய அந்த ஃப்ரெண்டு பொண்ணு வந்துட்டு அந்த பையனுக்கு அதாவது பிளே பாய்க்கு கால் பண்ணி என்ன ப்ராஜெக்ட் மீட்டிங்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ காலில் பேசிக்கிட்டே இருக்கிறப்போ அப்போ நம்ம ஹீரோயின் அவங்ககிட்ட பென்ட்ரைவ் கொடுக்கறதுக்காக வராங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு வீடியோ காலில் ஹீரோயினை பார்த்துடுறாங்க. உடனே அந்த ஃபோனை வாங்கி இங்கே பாரு என்னோட ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையுமே உன்னோட வேலைக்காக வேலை எல்லாம் வாங்காத ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா நம்ம ஹீரோ ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இந்த பொண்ணு கேட்குறா ஏன் இவ்வளோ கோவப்படுறேன்னு, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுறாங்க. ஹீரோயின் அந்த பென்ட்ரைவை கொண்டு வந்து அந்த பிளே பாய்ட்ட கொடுத்துட்டாங்கன்னு கிளம்புறப்ப இங்கே பாரு நான் அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு வரேன், அதுக்கப்புறமா நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு சாப்பிட போகலாம் ஓகேவான்றாங்க. ஹீரோயின் வந்துட்டு இல்லை அப்படின்றாங்க. இங்கே பாரு நீ கொடுத்துதான் ஆகணும் எனக்கு, அப்போதான் உன்னோட ப்ராஜெக்டை நான் முடிப்பேன்னு சொல்லிடுறாங்க. இப்போ அவனை என்ன பண்ணுறான், அந்த பிளே பாய் வந்துட்டு ஒரு பொண்ணை வந்துட்டு ஹக் பண்ணிட்டு ஒரு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிடா. எப்படி இருக்கு நீ நல்லா இருக்கேன்னு கேட்குறா. ஆக்சுவலி அது ஒரு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் போல இருக்கு அவனோட. உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, அவனோட ஃபோனை பிடிங்கிட்டு அந்த ரூம்லேயே வச்சு அந்த பிளே பாயை மூடிட்டு அவ வெளியே போயிடா. ஹீரோயின் அந்த பிளே பாய்க்கு இந்த மாதிரி நான் ஹோட்டலில் வந்துட்டு டேபிள் புக் பண்ணிட்டேன், ஸோ நம்ம சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஃபோனு அந்த பொண்ணு கையில் இருக்கு. அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி விட்டுறா. இந்த பிளே பாய் வந்துட்டு ஏன் எனக்கு மீட்டிங் இருக்குடி கதவை தரடின்னு சொல்லிட்டு கதவை போட்டு லாக் பண்ணிட்டு இருக்க. இப்போ அந்த பென்ட்ரைவ் வந்துட்டு அந்த பிளே பாய் இருக்கான் தெரியுமா, அவனுடைய அசிஸ்டன்ட் வச்சிருக்கான். அந்த இடத்துல மீட்டிங்கும் ஸ்டார்ட் ஆயிடுது. அந்த பென்ட்ரைவ்ல 2 வீடியோஸ் இருக்கு. அந்த 2 வீடியோல இருந்து ஏதோ ஒரு வீடியோவை அவன் ப்ளே பண்ணி விட்டுறான். அதுக்கப்புறமா ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கேட்ட அந்த பொம்மையை போய் பார்க்கறான். ஆனா அந்த பொம்மை வந்துட்டு அந்த அளவுக்கு எதுவும் நல்லா இல்ல பார்க்கிறதுக்கு. உடனே பக்கத்துல ஒரு கிட்டி பொம்மை மாதிரி ஒன்று இருக்கு அழகா. ஸோ அதை பார்த்துட்டு ஹீரோ என்ன பண்றா, அதை எடுத்து பார்த்தா அதுல லக்கி சாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஹீரோ உடனே ஹீரோயினை பத்தி நினைச்சு பார்த்துட்டு இந்த பொம்மை தான் அவளுக்கு சரியா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை வாங்கிக்கிறான். அதுக்கப்புறமா இந்த பொண்ணு அதான் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காளே அவ வந்துட்டு ரூமை திறந்து விட்டுட்டு இந்த மாதிரி அந்த மீட்டிங்ல ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு சீக்கிரமான்னு சொல்லிட்டு அந்த பிளே பாய் ஓபன் பண்ணி பார்த்தா இப்போ அந்த பிளே பாய் கிட்ட அவனோட அசிஸ்டன்ட் இந்த மாதிரி அந்த பென்ட்ரைவ்ல 2 வீடியோ இருந்தது, ஒரு வீடியோ நான் ப்ளே பண்ணேன், ஆக்சுவலி அதுல நிறைய காப்பிரைட்டட் இமேஜஸ் இருந்தது, அதனால நம்ம அதாவது அந்த வீடியோவே வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு. இப்போ அந்த பிளே பாய்க்கு அவனுடைய பாஸ் கால் பண்ணி கூப்பிட்டு என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, ஒரு மீட்டிங்கை கூட உங்களால ஒழுங்கா அரேஞ்ச் பண்ண முடியாதான்னு. இப்போ அந்த பிளே பாய் மேல இவங்க சொல்லிடுறாங்க தப்பு. சரி நீ எங்கடா போன அப்படின்னு கேட்டா இப்போ அந்த பிளே பாயோட பர்சனல் ஒர்க்கா மீட்டிங் வச்சுட்டு பர்சனல் ஒர்க்கா என்ன நீ பண்ணிட்டு இருக்க, இப்போ நீ தான் இதை வந்துட்டு சால்வ் பண்ற இந்த பிரச்சனையை, அப்படி இல்லைன்னா உன்னை நான் வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்லிட்டு அந்த ஹெச்ஆர் வந்துட்டு பிளே பாய் கிட்ட சொல்லிடுறாங்க. இங்க ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த ஹோட்டலுக்கு வெளியவே நின்றுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பிளே பாய் வருவான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இந்த ஹீரோயின் வெயிட் பண்றதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த பிளே பாயும் ஹீரோயின் கிட்ட வந்தா ஹீரோயின் ஏன் இவ்வளவு லேட், எவ்வளவு நேரம் தெரியுமா வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே காஃபி குடிக்கிறதுக்காக ஒரு கெஃபேக்கு போயிடுறாங்க. ஏன்னா ஹோட்டல் தான் வந்துட்டு மூடிட்டாங்க இல்லையா. அதுக்கப்புறமா ஹீரோயினை பார்த்து இந்த மாதிரி நான் உன்னை ரொம்ப லைக் பண்றேன், ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன மேரேஜ் பண்ணிக்கோன்னு ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு அவனை ஏதோ வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்சல்ட் பண்ணி விட்டுறாங்க நம்ம ஹீரோயின். அதுக்கப்புறமா இந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அதாவது ஹீரோடைய ஃப்ரெண்டு, இவங்களுக்கு அந்த ஹெச்ஆர் கால் பண்ணி அந்த மீட்டிங்ல இந்த பிளே பாய் செம்மையா சொதப்பிட்டான், அதனால நீ சீக்கிரமா ஊருக்கு கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு சைனா கிளம்பி வான்னு சொல்லிட்டு அந்த ஹெச்ஆர் வந்துட்டு அந்த பொண்ணு கிட்ட சொல்லு. இப்போ அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட இந்த மாதிரி அவன் ஏதோ மீட்டிங்ல
ப்ராப்ளம் பண்ணிட்டானா, அதனால நானும் உன் கூட ஊருக்கு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா சீன் கட் ஆகி நம்ம ஹீரோடைய சிஸ்டருடைய வீட்டில் காமிக்கிறாங்க. இங்க அவரோட ஹஸ்பண்ட் வந்துட்டு அவங்க கிட்ட ப்ளீஸ் எனக்கு இன்னும் ஒரே ஒரு தடவை சான்ஸ் கொடு, நான் வந்துட்டு அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல என்னோட கால் வந்து உடஞ்சு போயிடுச்சு, என்னோட கால் உடஞ்சு போயிட்டு நான் உன் கூடவே இருந்தா அப்புறம் நீ தான் எனக்கும் வந்துட்டு சம்பாரிச்சு போகணும், என்னையும் நீ தான் பாத்துக்கணும்ன்றதுக்காக தான் நான் அங்க இருந்து போயிட்டேன், தயவு செஞ்சு என்னை ஏத்துக்கோன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காத சூனானும் வந்துட்டு பாத்துறாங்க. ஹீரோ வந்துட்டு ஊருக்கு கிளம்பலாம், சைனா கிளம்பலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு வாங்கின கிஃப்ட்டை எடுத்து வச்சுட்டு ஹீரோயினை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணி ஹீரோயினை இன்டர்வியூ பண்ணது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ நினைச்சு பார்த்துட்டு ஹீரோயினுக்கு வாங்கின கிஃப்ட்டை வந்துட்டு அவர் பேக் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ வந்துட்டு ஒரு மாதிரி நினைச்சு பாக்குறாங்க, சரி நம்ம இந்த கிஃப்ட்டை கொடுத்தா ஹீரோயின் அதை கையில வாங்கிக்கிட்டு அதுல இருக்க அந்த லக்கி சாமன்ற அந்த பேரை பார்த்துட்டு ஒருவேளை நம்ம லவ் பண்றேன்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு என்கிட்ட கேட்டுட்டு அவன் நம்மளை விட்டு கோச்சிக்கிட்டு நம்மளுடைய ஆஃபீஸ்ல இருந்து கிளம்பி போயிட்டா நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைச்சு பாக்குறாங்க. பட் இருந்தாலும் ஹீரோயினுக்கு வாங்கின கிஃப்ட்டை ஹீரோயினுக்கு கொடுக்கணும்ன்றதுல உறுதியா இருக்காங்க. ஹீரோயின் தான் தன்னை பிக்கப் பண்ண வராங்கன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போய் பார்த்தா, ஆனா அந்த இடத்துல எமி தான் இருக்கா, அதாவது ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் இருக்கா. இப்ப எமி வந்துட்டு ஹீரோயின் ஆஃபீஸ்ல இருக்கான்னு சொன்னாலே இப்ப ஹீரோ டைரக்டா வந்துட்டு ஆஃபீஸுக்கே வந்துடுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தப்புன்னு கீழே விழுறதுக்காக வராங்க. அந்த டைம் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை கேட்ச் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் நீங்கள் வந்துட்டு உடனே ஆஃபீஸ்க்கு வந்தீங்க, என்ன ஆச்சு, நீங்கள் வீட்டுக்கு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்டால் ஹீரோ வந்துட்டு சொல்கிறாங்க, என்னோட லக்கி சாமை பார்க்காம நான் எப்படி வீட்டுக்கு போக முடியும்னு. ஹீரோயின் இப்போ சிரிக்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டு இன்னும் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு வந்து அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் முடிக்கல தெரியுமா, சரி ஓகே நான் கேட்ட கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்டுக்கிட்டே ஆஃபீஸ்க்குள்ளே போனால் ஹீரோயினுக்கு ஒரு பெரிய பூவோடைய புக்கே ஒன்று வந்திருக்கு. அதை வந்து யார் அனுப்பிச்சாங்கன்னு பார்த்தா அந்த பிளே பாய் ஃப்ரெண்டு தான் ஹீரோயினுக்காக அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. ஹீரோ வந்துட்டு ஃப்ளவருடைய ஸ்மெல்லுனா அலர்ஜி. ஹீரோ வந்துட்டு அந்த எழுதியிருக்க அந்த விஷஸ் அந்த கார்டு மாதிரி இருக்கும் இல்லையா, அதை பார்த்துட்டு செம்மையா கடுப்பாயிட்டு அவரோட ரூமுக்கு போயிடுறாங்க. இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பத்தியா உனக்கு எவ்வளோ பெரிய புக்கே கொடுத்து விட்டுருக்கான் அந்த பிளே பாய், ஒன்று அவன் லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ ஆஃபீஸ் முழுக்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோயின் கிட்ட என்ன நடக்குதுதான் இங்கே அப்படின்னு இப்போ ஹீரோயின் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த கேமிங் ப்ராஜெக்ட்டை இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டே முடிக்கல, ஆனால் அதுக்குள்ளே என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணா அப்படின்னு இப்போ ஹீரோ தலையில கை வச்சுட்டு நீ என்ன சொன்னேன்னு கேட்குறாங்க. நான் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு, நீ ஏன் எதுவுமே சொல்லலை அப்படின்னு கேட்டா, இல்லை நான் அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டேன், பட் இருந்தாலும் நான் எதுவுமே அவனை திட்டலைன்றாங்க. ஹீரோ ஏன் நீ திட்ட வேண்டியது தானே அப்படின்னு கேட்டா, ஹீரோயின் நீங்க தானே சொன்னீங்க அவன் நம்ம கம்பெனிக்கு ஒரு ப்ராஜெக்டை ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கான், அவனை நல்லபடியா பார்த்துக்கோன்னு நீங்க தானே சொன்னீங்க, அப்புறம் எப்படி அப்படின்னு. இப்போ ஹீரோ சரி உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் போய் பாருன்னு சொல்லிட்டு அவரோட கார் கீயே கொடுக்குறாங்க. ஹீரோயின் அங்க வந்து ஓடிடுறாங்க. ஹீரோ யாருக்கோ கால் பண்ணி செக்யூரிட்டி கிட்ட போனை கொடுக்க சொல்லி செக்யூரிட்டி கிட்ட ஹீரோயினுக்கு வர ஃப்ளவர் பொக்கேஸ் எல்லாத்தையுமே என்னோட ரூம்ல கொண்டு வந்து வைக்கணும் டைரக்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுறாங்க. ஹீரோயின் ஓடி போயிட்டு ஹீரோடைய அந்த டிக்கே திறந்து பார்த்தாங்க அப்படின்னா அங்க ஒரு கேட் பொம்மை இருக்கு. ஹீரோயின் அதை போட்டோ எடுத்து ஹீரோக்கு அனுப்பிச்சிட்டு இந்த பொம்மை தான் நீங்க எனக்காக வாங்கி கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டா ஹீரோ ஆமா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புறாங்க. ஹீரோயின் வந்துட்டு இது நார்மலா தான் இருக்கு, நான் கேட்ட பொம்மையே நல்லா தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ இது உனக்கு பிடிக்கலன்னா பரவாயில்ல விட்டுருன்றாங்க. ஆனா ஹீரோயின் சொல்றாங்க வேணாம் இந்த கிட்டிக்குள்ள மேல வந்துட்டு லக்கி சாம்னு எழுதிட்டு இருக்கு, நான் உங்க லக்கி சாம் தானே அதனால நானே இந்த பொம்மையை எடுத்துக்கிறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட மெசேஜ் பண்றாங்க. ஹீரோ ஓகே லக்கி சாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோயின்ட்டு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹீரோடைய ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு அந்த பிளே பாய் கிட்ட வந்து ஏண்டா ஒரு மீட்டிங்கை கூட நீ ஒழுங்கா அட்டென்ட் பண்ண மாட்டியா, எதுக்குடா இந்த மாதிரிலாம் பண்ண, ப்ராஜெக்டை ஏன்டா சொதப்பி வச்சிருக்க அப்படின்னு கேட்டோன்னே நான் என்ன பண்றது அப்படின்னு சார் நீ அந்த ப்ராஜெக்ட் அப்ப நான் எங்க இருந்தேன்னு கேட்டா நான் என்னோட பர்சனல் ஒர்க்கா இருந்தேன்னு. இப்போ அந்த பொண்ணு கோவப்பட்டு உன்னோட பர்சனல் ஒர்க் என்ன பொண்ணுங்க பின்னாடி அலையிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுறா. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பிளே பாயோடைய ஹெச்ஆர் இங்க பாருடா உன்னுடைய பெயிண்டிங் அந்த நம்ம மேல கேஸ் போட்டிருக்காரு இல்லையா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ அதனால நீ வச்சிருக்க ஒரு பெயிண்டிங்கை அவர்கிட்ட கொடுத்தனா இந்த ப்ராப்ளமே சால்வ் ஆயிடும்ன்றாங்க. ஆனா வந்துட்டு என்னால தர முடியாதுன்னு, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பெயிண்டிங் அப்படின்னு சொன்னோன்னே இப்ப ஹீரோடைய ஃப்ரெண்ட் அவ என்ன சொல்றா, இங்க பாரு இந்த ப்ராப்ளத்துல இருந்து நம்ம கம்பெனி வந்துட்டு போகணும்னு நினைச்சேன்னா கண்டிப்பா நீ உன்னோட பெயிண்டிங்கை கொடுத்து தாண்டா ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஹெச்ஆரும் சொல்லிடுறாங்க. அந்த பொண்ணும் சொல்லிடுறா. அவனும் வேற வழி இல்லாம ஓகே நான் கொடுத்து தொலைறேன் அந்த பெயிண்டிங்காக தான் இவன் வந்துட்டு வேணும்னே அந்த மாதிரிலாம் பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளே பாய் செம்மையா கோவப்பட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த ஸ்கூல்ல அப்படியே ஸ்கூல்ல காமிக்கிறாங்க சீனு. ஹீரோடைய சிஸ்டர் வந்துட்டு அவங்க பையனை கூப்பிடுறதுக்காக போனா அந்த இடத்துல அவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க. நீ என்ன இங்க பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டோன்னே இப்ப அவர் என்ன சொல்றாரு, என்னோட பையன் கூட நான் ரொம்ப நாள் வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் என்னோட லைஃபை, அதனால இதுக்கப்புறமா நான் வந்துட்டு என் பையன் கூட நான் மிஸ் பண்ண மாட்டேன், என் பையன் கூட தான் நான் இருப்பேன், அதுக்காக கொஞ்சம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு எக்ஸ்கியூஸ் கொடு ப்ளீஸ்ன்றாங்க. அவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. அதாவது பையன் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறார் போல இருக்கு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சீன் கட் ஆகி நம்ம ஹீரோடைய ஆஃபீஸ்ல இருக்க ரூமை காமிக்கிறாங்க. இந்த பிளே பாய் மட்டுக்கும் ஹீரோயினுக்கு பூவா அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பிளே பாய்க்கு தெரிஞ்சிருது வர பூ
எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ தான் வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு அந்த பூவுடைய ஸ்மெல்லே ஒத்துக்காது. நம்மள மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு இருக்கான். இப்ப ஹீரோயினுக்கு என்ன பண்றான், இந்த பிளே பாய் நிறைய போட்டோஸ்லாம் எடுத்து சென்ட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கான். ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகுது. என்ன இது இன்னும் ரிப்ளை பண்ணவே மாட்டேன்றா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஹீரோயின் வந்துட்டு பிளாக் பண்ணிருப்பாங்க அவனை. இப்ப ஏன் என்ன பிளாக் பண்ணன்னு சொல்லி கேட்கறதுக்காக ஹீரோயினை பார்க்க வந்தா ஹீரோயின் ஹீரோடைய ரூம்ல இருப்பாங்க. இப்போ உடனே வா என் கூட லஞ்ச் சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிடுறாங்க. ஆனா ஹீரோ வந்துட்டு எதுக்காக உன் கூட லஞ்ச் சாப்பிட வரணும்னு கேட்டா, என்னப்பா நாங்க 2 பேரும் ஒரு ப்ராஜெக்ட் சேர்ந்து பண்றோம், அவ என்னோட அசிஸ்டன்ட் தானே, என் கூட லஞ்ச் சாப்பிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து நீ இப்ப வரியா இல்லையா அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயினும் சரி ஓகே ப்ராஜெக்டுக்காக போய் தானே ஆகணும்னு சொல்லிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ என்ன பண்றாரு, சரி போயிட்டு வான்றாங்க. ஏன்னா ஹீரோயின் வரேன்னு சொன்னாலும் ஹீரோ வேணான்னு சொல்லுவான்றதுக்காக தான் ஹீரோயின் அப்படி சொன்னாங்க. ஆனா ஹீரோ போன்னு சொன்னதுனால ஹீரோயின் செம கடுப்பா ஹீரோ பார்த்து முறைச்சிக்கிட்டே அங்க வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா 2 பேருமே லஞ்ச் சாப்பிட்றதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. மறுபடியும் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ஃபர்ஸ்ட் மாதிரி எல்லாம் ஒன்றும் பிளே பாய் எல்லாம் கிடையாது, என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கோ, என்னோட செகண்ட் லவ் தான் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட சொன்னோன்னே ஹீரோயின் சொல்றாங்க, என்ன செகண்ட் லவ்வா நானா அப்படின்றாங்க. ஆமா நீ தான் என்னோட செகண்ட் லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு நல்லா ஏமாத்திட்டு இருக்கா அந்த பிளே பாய். ஆனா ஆக்சுவலி அந்த இடத்துல ஹீரோவும் வந்துடுறாங்க. இப்ப ஹீரோ என்ன பண்றாரு, கடுப்புல அங்க இருக்க ஒரு வெயிட்டரை வந்துட்டு நம்ம ஹீரோ கூப்பிடுறாரு. கூப்பிட்டு எதையும் ஒன்று சொல்றாங்க. அந்த வெயிட்டரும் ஓகேன்னு சொல்லிட்டு போறான். ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்ககிட்ட ஏதோ வந்துட்டு ஒரு பிளான் மாதிரி என்ன ஒன்று கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. அதுக்கப்புறமா பில்லை கொண்டு போய் அந்த பிளே பாயோடைய டேபிளில் வச்சோடனே இப்போ அந்த பிளே பாய் வந்துட்டு பிளே பாய் கிட்ட வந்துட்டு என்னப்பா பில் இல்லை அப்படின்னு, இந்த மாதிரி உங்களுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் உங்க பில் எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க, பிளஸ் வந்துட்டு உங்க 29 கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த மேடமா, ஸோ அதுக்காக உங்களுக்கு கன்கிராட் சொல்ல சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொன்னோடனே ஹீரோயின் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. என்ன நான் உன்னோட 29 கேர்ள் ஃப்ரெண்டா, என்னாலாம் முடியாதுப்பா அப்படின்னோடனே இப்போ அந்த பிளே பாய் ஃப்ரெண்டுக்கு செம்ம இன்சல்ட்டிங் ஆயிடுது. உடனே வந்துட்டு தலையை சொரிஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். யாரா பண்ண வேலை இது அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு இருக்கான். தினம் இந்த பிளே பாய் என்ன பண்றான், ஹீரோயினை தேடி தேடி ஹீரோடைய ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தா ஆனா ஹீரோயின் அந்த இடத்துல இல்ல. என்னாச்சு ஏன் தான் இல்லைன்னு சொல்லிட்டு எமி கிட்ட கேட்டா எமி என்ன சொல்றா, நீங்க வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் ப்ராஜெக்ட் மீட்டிங்காக வெளியே போய் தான் பேசிட்டு இருக்காங்க தெரியுமான்றாங்க. இப்ப ஹீரோக்கு அவன் மெசேஜ் பண்ற இந்த மாதிரி ஹீரோயினும் கூட தான் இருக்கானான்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஆமான்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஹீரோ கிட்ட நீங்க ஏன் அவனை என்ன திட்ட விட மாட்டேன்றீங்க, நீங்க மட்டும் திட்ட விட்டீங்கன்னா இதுக்கப்புறமா அவனோட ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே அவன் மூஞ்சிலே விட்டு இருந்திருப்பேன் தெரியுமா. இப்ப ஹீரோ என்ன சொல்றாங்க, அவன் கூட வெளியே எங்கேயும் போவாத, அவனோட மெசேஜ்க்கெல்லாம் எதுவும் ரிப்ளை பண்ணாத, ப்ராஜெக்ட் தவிர வேற எதுவும் அவங்ககிட்ட நீ பேசாத ஓகேவா, நமக்கு தேவை ப்ராஜெக்ட், நம்ம அதையும் பார்க்கணும்லன்றாங்க. ஹீரோயின் கடுப்பாயிடுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு நாள் என்ன பண்றாங்க, லீவ் அப்ப நம்ம ஹீரோயின் சீக்கிரமா வந்துட்டு அவங்களோட ஆஃபீஸ்க்கு வந்து ப்ராஜெக்ட்டை பார்க்க வரப்ப சரியா அந்த பிளே பாய் என்ன பண்றா, ஹீரோயினை காலங்காத்தாலே பிடிச்சி வச்சுக்கிட்டு இங்க பாரு இன்னைக்கு லீவ் தானே, நீ ப்ராஜெக்ட் தானே பண்ண போற, உன்னோட கேமிங் ப்ராஜெக்ட்டுக்கு பேக்கிங் ஸ்டுடியோக்கு தானே நீ போகணும், வா நான் உன்னை ஒரு நல்ல பேக்கிங் ஸ்டுடியோக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்துட்டு ஒரு பேக்கிங் ஸ்டுடியோக்கு கூட்டிட்டு போறாங்க. ஹீரோயின் ஒர்க் விஷயத்துக்காக அவன் கூட அந்த பேக்கிங் ஸ்டுடியோக்கு போறாங்க. அங்க ஹீரோயின் அவங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேக்கிங் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பேக்கிங் ஸ்டுடியோவுக்கு நம்ம ஹீரோவும் ஹீரோடைய சிஸ்டர் அவங்களுடைய குழந்தை எல்லாருமே வராங்க. ஹீரோ அந்த இடத்துல ஹீரோயினை பார்த்தோன்னே செம்ம கோவப்படுறாங்க. இப்போ உடனே அந்த பேக்கிங்கை பத்தி நம்ம ஹீரோயின் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கக்கூட பின்னாடி இருந்து நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க, ஹீரோயினோட வாயை பொத்தி வெளியே அலைக்கா கூட்டு போயிட்டு இப்போ ஹீரோயினை திட்டுறாங்க. இந்த பக்கம் பின்னாடி பார்த்துட்டு எங்கடா போனா இவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளே பாய் ஹீரோயினை தேடிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோ நான் தான் சொன்னல அவன் கூட எங்கேயும் வெளியே போவாதன்னு சொல்லிட்டு அப்படியே நீ இந்த மாதிரிலாம் பண்றேன்னு இப்போ ஹீரோயின் சொல்றாங்க, இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு ஒரு கேமிங் ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, ஸோ நான் அதுக்காக தான் நான் அவன் கூட போனேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோவா நான் அவனை இதை விட பெஸ்டான ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு வேற ஒரு பேக்கிங் ஸ்டுடியோக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆக்சுவலி அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கப்பிள்ஸா மட்டும்தான் அந்த ஹோட்டலுக்குள்ள போக முடியும். அதனால ஹீரோ என்ன சொல்லிடுறாரு, ஹீரோயினை தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் எங்களுக்கு ஒரு பையன் இருக்கான்னு சொல்லிட்டு அவருடைய சிஸ்டரோட பையனை வர கூட்டு வந்திருப்பாரு நம்ம ஹீரோ. ஹீரோயின் உள்ள போனதுக்கு அப்புறமா அவங்களுடைய கேமிங்க்கு தேவையான ரெஃபரன்ஸோடைய போட்டோஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு சாப்பிடலாம் ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி அந்த ஹோட்டல் ரொம்பவும் எக்ஸ்பென்சிவான ஹோட்டல். அந்த ஹோட்டல்ல புக் பண்ணணும்னா 3 மாசத்துக்கு முன்னாடி புக் பண்ணணும். பிளஸ் அங்க ஒரே ஒரு கப்பல் தான் ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு, அது ஒரு நாளைக்கு ஒரு கப்பல்ஸ் மட்டும் தான் அந்த ஹோட்டல் கூட அலவுடு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஹோட்டல் அது. அந்த ஹோட்டலுக்கு தான் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை கூட்டு வந்திருப்பாங்க. ஹீரோயின் அந்த ஹோட்டலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போனனால அந்த ஹோட்டலே சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினை டிராப் பண்றாரு. இப்போ வந்துட்டு தன்னோட சிஸ்டருடைய பையனை டிராப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு கிளம்புறப்ப ஹீரோயினை கூப்பிட்டு இதுக்கப்புறமா உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளு, நீ அந்த பிளே பாய் கிட்ட பேசக்கூடாது சரியானு ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ கிட்ட ஓகே சொல்றாங்க. ஹீரோ அவங்களுடைய சிஸ்டர் வீட்டுக்கு அந்த பையனை விடுறதுக்காக போறப்போ அந்த இடத்துல அவங்க சிஸ்டருடைய ஹஸ்பண்டுடைய காரை பார்த்துட்டு வெளியே வந்து அவங்க சிஸ்டருடைய ஹஸ்பண்டை பார்த்துக்கிட்டு நான் சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க ஏன் இங்க வந்த, என் சிஸ்டருடைய வாழ்க்கையில நீ ஏன் தலையிடுன்னு சொல்லிட்டு ஹீரோ கத்தனோனே இது அவங்க சிஸ்டர் வந்துட்டு கேட்டுடுறாங்க. என்ன சொல்ற நீ, அப்ப வந்துட்டு இவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி இருக்கிறப்ப அப்ப நீங்க தான் இவரை துரத்தி விட்டீங்களா, எதுக்காக இந்த மாதிரி பண்ணன்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்டவனே ஹீரோ ஆல்ரெடி அவனோட கால் உடஞ்சு போச்சு, இப்போ அவனையும் சேர்த்து நீ தான் பார்த்துக்கணும், அதுக்காக தான் நானும் பாட்டியும் சேர்ந்து இந்த மாதிரிலாம் வந்துட்டு பிளான் பண்ணோம் அப்படின்றாங்க. இப்போ அவங்க சிஸ்டர் செமையா கோவப்படுறாங்க. இப்போ அந்த குட்டி பையன் என்ன பண்றான், அவங்க அப்பாவை பார்த்து அப்பா
அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டே அவங்க கிட்ட போவ. ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. என்னடா இது, இத்தனை நாள் நம்மளுடைய சிஸ்டர் நம்ம கூட இருந்தோம், நம்மளை பத்தி புரிஞ்சுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா டென்ஷன் ஆயிட்டு அங்க வந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் அவங்களுடைய ஹஸ்பண்ட், அதாவது அவரோட சிஸ்டர் கிட்ட, அதாவது ஹீரோடைய சிஸ்டர் கிட்ட இந்த மாதிரி மறுபடியும் எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, நான் இந்த மாதிரி உங்ககிட்ட போய் சொன்னது தப்பு தான், இந்த மாதிரி ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுடு அப்படின்றாங்க. ஆனா இவங்க என்ன சொல்லிடுறாங்க, இல்ல நம்ம இதை பத்தி இன்னொரு நாள் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து இவங்க கிளம்பிடுறாங்க. ஆக்சுவலி இவங்களுக்கு வந்துட்டு மறுபடியும் ரிலேஷன்ஷிப்ல வரணும்னு சொல்லிட்டு பெருசா ஒன்றும் ஆசை இல்லை போல இருக்கு. அதனால இவர் எப்ப கேட்டாலும் அவங்க வந்துட்டு வேணான்னு சொல்லிடுறாங்க. ஹீரோடைய மூடு தெரியாம ஹீரோடைய அந்த பிளே பாய் ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட வந்து ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ண, ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு மட்டும்தான் என்னுடைய எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு தெரியும், நீ தான் வந்துட்டு அந்த வெயிட்டர் கிட்ட அப்பெல்லாம் சொல்லி விட்டியா, நீ அந்த பொண்ணை லவ் பண்றியா என்னன்னு கேட்டா ஹீரோ வந்துட்டு இல்லன்னு சொல்றாங்க. அப்புறம் ஏன்டா என்னுடைய லவ் நீ கெடுத்து விடுறனே, ஹீரோ நீ பண்றதுலாம் ஒரு லவ்வா, ஆக்சுவலி வந்துட்டு பார்த்தனா என்னால என்னுடைய சிஸ்டர் மூலமா அந்த பொண்ணு ஆல்ரெடி ஹர்ட் ஆயிருக்கா, மறுபடியும் என்னோட ஃப்ரெண்டால உன்னால வந்துட்டு மறுபடியும் அந்த பொண்ணு ஹர்ட் ஆகிறதுக்கு நான் விட மாட்டேன், அதனால வந்துட்டு நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்றாங்க. ஆனா அவன் என்ன சொல்றான், இங்க பாரு உண்மையாவே நான் இப்ப திருந்துட்டேன், எனக்கு அந்த பொண்ணு வேணும், நீ நடுவில் என் குறுக்க வந்தனா அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பே கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவன் அந்த பிளே பாய் கிளம்பிடுறான். இங்க ஹீரோ செம்ம டென்ஷன் ஆகி நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஆனோடனே மறுபடியும் வந்துட்டு ஹீரோயினை ப்ரப்போஸ் பண்றதுக்காக மறுபடியும் பொக்கே எல்லாம் எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க. ஹீரோயின் ரொம்பவும் டென்ஷன் ஆகுறாங்க. இவனுடைய அசிஸ்டண்டா இருந்தா மட்டும் தானே இவன் இந்த மாதிரிலாம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஏதோ ஒரு பிளான் பண்றாங்க. ஹீரோ என்ன பண்றாரு, அவருடைய ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா அந்த பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு ஆஃபீஸ் வராங்க, நீயும் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு வராங்க. அதுக்கப்புறமா ஹீரோ, அதாவது அந்த பிளே பாயோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டை வந்துட்டு ஹீரோயின் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அப்ப ஹீரோயின் கிட்ட இருக்க அந்த கிட்டி பொம்மையை இந்த பொண்ணு பார்த்தரா, ஆக்சுவலி இது ஹீரோ வாங்கின கிஃப்ட் ஆச்சு, இந்த கிஃப்ட் எப்படி இந்த பொண்ணு கிட்ட வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஹீரோயினே பார்த்துட்டு செம்மையா குறுகுறுன்னு பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. மறுபடியும் வந்து இந்த பிளே பாய் வந்துட்டு ஹீரோயினை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் என்ன சொல்றாங்க, நான் இதுக்கப்புறமா உன்னோட செக்ரட்டரியா இருக்க மாட்டேன், இதுக்கப்புறமா எமி தான் உன்னோட செக்ரட்டரியா இருப்பா, தயவு செஞ்சு என்ன இந்த மாதிரி டார்ச்சர் பண்றது நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க வந்து கிளம்பிடுறாங்க. வேற ஒரு எபிசோடோட நான் வந்து உங்களை பார்க்குறேன்.